இதுல விட பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மென்டலா எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அத நினைச்சாதான் நமக்கே பயமா இருக்கு. இவனுங்கெல்லாம் போயிட்டு, அதுவும் அவன் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்றானுங்க. அதை நினைச்சாதான் நமக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ என்ன ஆச்சு, நீங்க ரஜினி ஃபேன்ஸ் கூட வந்து இது பண்றீங்க? நான் வந்து ஆக்சுவலா ஒரு 20 இயர்ஸ் ஆஃப்டர் ஒரு 20 வருஷமா வந்து தல ஃபேன் தான் நானு. ஓகே. ஆஹ் அமர்கலாம் படம் பார்த்துட்டு வெளியே வந்து அப்படியே வந்து தல ஃபேன் ஆனவன் தான் நானு. சரி ப்ரோ. அதுக்கு முன்னாடி சின்ன வயசுல விஜயகாந்த், ரஜினி எல்லாம் பிடிக்கும். அண்ட் அப்புறம் அமர்கலாம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நாங்களாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கோம். அப்போ சரி அப்படியே ப்ரோ. வெளியே வந்து தல ஃபேன் ஆனவங்க தான். பட் இப்போ என்ன ரஜினி ஃபேனை வந்து ஆஹ் சண்டை போடுறீங்க? நீங்க ரஜினி கூட ஏன் சண்டை போடுறீங்க? ஃபேன்ஸ் கூட எனக்கு புரியல. நல்லா தானே போயிட்டு இருந்தது. ஆக்சுவலா விஜய் விஜய் ஃபேன்ஸ் தான் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் ஆரம்பிச்சதே. விஜய் ஃபேன்ஸ் தான் வந்து நெகட்டிவ் ட்ரெண்டே ஆரம்பிக்கிறாங்க. முத நான் பார்த்துட்டு வரேன். நான் வந்து 2010ல இருந்து 11ல இருந்து ட்விட்டர் பார்த்துட்டு வரேன் நான். ஆஹ் ஆஹ் அப்போ இருந்த நெகட்டிவ் ட்ரெண்டை வந்து ஆரம்பிச்சு விடுறதே வந்து விஜய் ஃபேன்ஸ் தான் வந்து ஆரம்பிக்கவே செய்வாங்க. இப்போ இப்போ பாசிட்டிவா வந்து விஜயோட ஒரு ட்ரெண்டிங்கை விட அடுத்த ஃபேன்ஸை வந்து அடுத்த நடிகர்களை வந்து நெகட்டிவா போர்ட்ரேட் பண்ணி அவங்க ட்ரெண்ட் பண்றதே ஸ்டார்ட் பண்றதே விஜய் ஃபேன்ஸ் தான். ரஜினி ஃபேன்ஸ்லாம் வந்து ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து நெகட்டிவ் ட்ரெண்ட் சும்மா பேசுவானுங்களே ஒழிய இங்க இருக்கிறது வந்து ஒருவேளை அவங்களோட அந்த ரிட்டையர்டான ரஜினி ஃபேன்ஸோட ஒரு அடுத்த ஜென்ரேஷன் தான் இங்க இருக்கிற ட்விட்டர்ல இருக்கிற இந்த ரஜினி ஃபேன்ஸ் தான் வந்து இருக்காங்க. ஆஹ் நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க வன்மம் காட்டுறதா இருந்தா விஜய் வந்து நெகட்டிவா அவங்க ஃபேன்ஸ் வந்து உண்மையிலே அவங்க ஃபேன்ஸ் தான் ரொம்ப சிக்கா இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும். இதுக்கெல்லாம் வந்து ஆஹ் கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. நீங்க சொல்றது ஓகே. நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்காங்கன்னு சொல்றீங்க. அதே மாதிரி ரொம்ப சிக்கான பர்சன்ஸ் வந்து இந்த விஜய் ஃபேன்ஸ் நீங்க சொல்றீங்க. நான் எல்லாமே அக்செப்ட் ஆமா ஆமா. பண்ணிக்கிறேன். இல்ல இப்ப என்ன நான் ஸ்டார்ட் அதெல்லாம் ஆச்சு? இல்லைன்னா எனக்கு ரஜினி ஃபேன்ஸை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்களா? அதான் எனக்கு அதான் புரியல. என்ன என்ன ஆச்சு அங்க? ஆக்சுவலா ப்ரோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் சிம்பிளா சொல்றேன் ப்ரோ. இது வந்து எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இவங்க வந்து கண்டினியூஸா வந்து அஜித்தை வந்து போட்டு ஒரு ஒரு 4-5 ஐடி அபியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பர்சனல் அபியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து ஓகே. சப்போர்ட்டிவா ஒரு 50-60 ஐடிஸ் வந்து அதுக்கு சப்போர்ட்டிவா பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளும் ஓகே. ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்குமே வந்து நம்ம எதுவுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம அது வரைக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணவே கிடையாது. இல்ல நீங்க அவங்க நல்லா யாருக்குமே ரியாக்ட் பாத்துக்கோங்க. பண்ணவே கிடையாது. இப்போ இப்போ விஜய் வந்து விஜயோட ஃபேன்ஸ் வந்து ஒரு நெகட்டிவா ரஜினி ஃபேன்ஸ் ரஜினியை வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரோல் பண்ணும்போது இவனுங்க தெளிவா இருப்பானுங்க. அந்த ரஜினி ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உடனே வந்து கோலிவுட்ல டாப் டயர் 1 ஆக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ரஜினிக்கு பக்கத்துல நம்ம தலையை வந்து பக்கத்துல வச்சுப்பானுங்க. எதுக்குன்னா ஒரு அவனுங்களால தனியா வந்து விஜய் ஃபேன்ஸ் அடிக்க முடியாது. அவனுங்க வந்து நம்மளை யூஸ் பண்ணி தான் வந்து அதாவது தலையோட ஃபேன்ஸை யூஸ் பண்ணி தான் அவங்கள வந்து இது பண்ண முடியும். அவனை ஒரு ரீஸ்ட்ரைனிங் வால் வந்து கட்டி வச்சுக்கிட்டு அவனை பாதுகாத்துக்க முடியும் ரஜினி ஃபேன்ஸ். இங்க ரஜினி ஃபேன்ஸ் இருக்காங்க, நான் ஒத்துக்கிறேன். பட் அதெல்லாம் மீத நான் நிறைய பார்ப்பேன். நான் இந்த லைக் இந்த போலிங்ல எல்லாம் வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து இவனுங்க நேக்கா என்ன பண்ணுவானுங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் வந்து சில பெரிய பெரிய ஐடியா டிஓஐ லைக் அந்த மாதிரி ஒரு ஐடி, அப்புறம் வந்து சில தேட்டர்ஸ் ஐடிஸ்லாம் வந்து இவனுங்க மறைமுகமா அவனுங்க எல்லாம் உள்ள வந்து அவனுங்க எல்லாமே அணிலா தான் இருப்பானுங்க. பட் ஆனா வெளியில காமிச்சிக்கிறது என்னன்னா அவனுங்க எல்லாம் வந்து ஜென்ரலா வந்து போஸ்ட் பண்ற மாதிரி காமிச்சுக்குவானுங்க. அதாவது ட்விட்டரோட அல்காரிதம் எப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு தோன்றது வந்து இந்த லைக் தான் டக்குன்னு தோணும். பட் ரீட்வீட்டை வந்து ரீட்வீட்டோ ரீபோஸ்டோ நம்மளுக்கு டக்குன்னு தோணாது. அதனால இவனுங்க அவனுங்க சாதகமா ஒரு ஒரு இப்போ ஸ்மார்ட்டா யார் இருக்காங்கன்னு பார்த்தா ஸ்மார்ட்டா வந்து அஜித் தான் இருக்காப்ல. விஜய் வந்து பரவாயில்ல, ஓகே, ஓரளவுக்கு எங்க தான் இருக்காப்ல. பட் இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா ஸ்மார்ட்டா யார் இருக்கான்னு சொல்லிட்டு ரீட்வீட்டுக்கு அஜித் வைப்பானுங்க, லைக்குக்கு வந்து விஜய் வைப்பானுங்க. அந்த விஜய் வந்து அதுல போல்ல வந்து அதிகமாயிட்டு என்னன்னா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் இதுல வந்து புரியாத ஒரு விஷயம். இப்போ ட்விட்டர் ட்ரெண்டிங்ல பாத்தீங்கன்னா
200K 400K எல்லாம் போகும் நம்ம தலைக்கு. பட் போல்னு வரும்போது நம்ம தலையோட ரசிகர்கள் வந்து அந்த போலை ஜெயிக்க வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கவே மாட்டாங்களோ, இல்ல அது வந்து இவனுங்க பாட் யூஸ் பண்ணி அதை போல்ல வந்து இவனுக்கு ஜெயிச்சு வராங்களா? ஏன்னா நீங்க ட்விட்டர் ட்ரெண்டிங்ல நான் லேசா இல்ல ஒரு 15 இயர்ஸா பார்த்துட்டு வரேன் ட்விட்டர் ட்ரெண்டிங். நான் ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து ட்விட்டர்ல அனாதையா இருக்கும் போது கூட நான் பார்த்துட்டு வரேன். ட்விட்டர் போல்ல வந்து விஜய் தான் வின் பண்ணுவாப்ல. பட் ஆனா ட்ரெண்டிங்னு வரும்போது ஒரு 500K 600K அதெல்லாம் வந்து தலை ஃபேன்ஸ் வந்து அசால்ட்டா போடுவாங்க. ஆனா வந்து விஜய்க்கு வந்து அவ்வளவு வந்து நெகட்டிவா ட்ரோல் பண்ணாலும் சரி, விஜய் அடுத்த ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் வந்து வேற வேற இப்ப அஜித்தையோ ரஜினியோ நெகட்டிவ் ட்ரோல் பண்ணா அது ரீச் ஆகிற அளவுக்கு கூட அவங்களோட பாசிட்டிவ் விஜயை பத்தி பாசிட்டிவ் 1 இயர் ஆஃப் ஜில்லா 2 இயர்ஸ் 5 இயர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பாசிட்டிவா விஜய் ஃபேன்ஸ் போட்டா கூட அது முன்னாடி வரவே வராது. அது அவ்வளவு அது ஒரு 150K 100K அவ்வளவுதான் நிக்கும், தொங்கிட்டு கிடக்கும். பட் ஆனா வந்து ட்விட்டர் போல் கண்டிப்பா. பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நீங்க சொன்ன பாயிண்ட் ஓகே. நீங்க சொன்ன பாயிண்ட்ல வந்து நான் அக்செப்டபிளா சொல்றது இந்த மாதிரி நீங்க விஜய் சைட்ல இருந்து பாசிட்டிவா போட்டான் அப்படின்னா 150K அதெல்லாம் ஓகே. பட் ஆனா பால்ஸ்ல இருந்து எல்லாமே இப்ப போல் என்ன போல் வச்சாலுமே எல்லாமே ஜெயிக்கிறது மேக்சிமம் எல்லா இதுலயுமே வந்து நம்ம சைட்ல தான். ஏன்னா அந்த இல்ல போல்ஸ் அது வந்து அது அந்த ஜென்ரலா, அதாவது எனக்கு எனக்கு தெரிஞ்ச அதாவது ஒரு நியூட்ரலா ஒரு 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 ஹேண்டில் இருக்கும். அதுல ஒரு ஜெனியூனான ஒரு போல் நடக்கும்போது அதுல அசால்ட்டா தலை தான் ஜெயிப்பா இருப்பாரு. ஏன்னா அதுக்குதான் முக்கியத்துவம் தலை ஃபேன்ஸ் கொடுப்பாங்க. அதை வந்து ரீட்வீட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க, எங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். அதுக்கு நாங்க போய் போல்ல போய் இப்போ இதுக்கு ஓட்டை வந்து இதுக்கு நம்ம வந்து அந்த போல வந்து நம்ம வந்து தலை ஃபேன்ஸ் வந்து அது அந்த ஓட்டை வந்து காசு பண்ணுவாங்க கரெக்டா. ஒரு ஜென்ரலான ஒரு நேர்மையான ட்விட்டர் ஹேண்டிலா இருக்கும்போது அதுக்கு அது போடுற போல்ல வந்து நம்ம தலை ஃபேன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்குவாங்க. நான் சொல்றது இந்த மாதிரி திருட்டுத்தனமான இந்த அவங்களோட அவங்க அதாவது அணிலாவே இருப்பானுங்க, நம்ம ஆறு வயசத்துல நான் வந்து ஜென்ரலு அப்படின்னு நான் ஒரு 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 ஆயிரக்கணக்கான ஐடியா கொண்டு வர முடியும் என்னால. நான் பார்த்த வரைக்கும் அதுல வந்து இந்த போல்ல வந்து அவங்க ஜெயிக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரஜினி நான் சொல்ல வந்தது இதுதான். பட் எங்கேயோ போயிருச்சு நம்ம டாபிக். ரஜினி ஃபேன்ஸும் வேணும்னா தலையை இழுத்துக்குவானுங்க, தலை ஃபேன்ஸை வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுக்குவானுங்க. இப்போ இந்த லியோவா நம்ம அது பேர் என்ன ஜெயிலரா அப்படின்னு வரும்போது நான் விஜய் ரசிகர்கள் வந்து போட்டு மிதி மிதின்னு மீச்சதுல அந்த ரஜினி ரசிகர்கள் என்ன பண்ணானுங்க, நம்மள வந்து சப்போர்ட்டுக்கு இழுத்துக்கிட்டானுங்க. இந்த மாதிரி இது நீங்க இந்த பொங்கலுக்கு போங்க, துணிவா வாரிசான்னு பார்க்கும்போது துணிவு தான் நம்பர் 1ன்னு சொல்லிட்டு நம்மள நைஸா இழுத்து உள்ள அவனுங்க காரியத்தை சாதிச்சுக்கிட்டானுங்க. இப்போ உண்மைதான், அது ஜெயிலர் தான் நம்பர் 1, நம்பர் 2 தான் லியோ. அது அது வந்து வேற மாதிரி ஒரு ரீச் ஆயிருச்சு. இப்போ ஒரு ஒரு ஆதங்கம் இருக்கு தலை மேல. ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு இந்த இந்த அதாவது இந்த தமிழ்நாட்டு இந்த இதை மட்டும்தான் பாக்குறாரு, இந்த கலெக்ஷன் மட்டும்தான். இவனுங்க மாதிரி அந்த அதாவது பேன் இந்தியா மூவின்றத கான்சென்ட்ரேட் பண்ணாமலே இருக்காரு. அது கொஞ்சம் ஒரு வருத்தமாவே இருக்கும். ஒரு என்ன நம்ம தலை வந்து அதை கான்சென்ட்ரேட் பண்ணாருன்னா எங்கேயோ போயிருவாரு. துணிவெல்லாம் நல்லா போச்சு, எஃப்எம்எஸ்ல நல்லா போச்சு, யூஎஸ்ஏல நல்லா போச்சு, அதர் ஸ்டேட்ல கூட நல்லாவே பண்ணுச்சு. நார்த் இந்தியால கூட ஓரளவுக்கு ஓகே. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் 10 days பாத்தீங்கன்னா நல்லாவே கூட்டம் வந்துச்சு. ஓரளவுக்கு ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, நல்லாவே கூட்டம் வந்துச்சு. ப்ரோ இப்போ நம்ம வந்து தலையோட தலை என்ன பண்றாரு செய்யறாருங்கிறத பத்தியோ இல்ல நம்ம அதை பத்தி நம்ம இங்க பேசவே வர கிடையாது. அது கான்செப்டே கிடையாது. ஆக்சுவலா இப்போ வந்து தலை என்ன பண்றாரோ அதை நம்ம வந்து கிராஸ் பண்ண முடியாது. அது அவரோட இஷ்டம், அவரோட விஷ். உண்மைதான் உண்மைதான். நம்ம பட் இங்க ஒரு என்ன ஒரு பேசுறோம் ஒரு அப்படின்னா ஃபீலா சொல்றேன் நானு. இவரெல்லாம் வந்து ஒரு ஒரு புரிஞ்சு பேன் புரிஞ்சு இந்தியாவை கான்சென்ட்ரேட் நீங்க பண்ணாருன்னா. சொல்றதெல்லாம் ஃபேக்ட் தான் ப்ரோ. பட் நான் என்ன சொல்றேன்னா, நான் சிம்பிளா சொல்றது என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டேஜ் தானதுக்கு அப்புறம் அது வந்து அஜித் விஜய் அப்படின்னு அப்படின்னு ஆயிருச்சு. ஸோ டோட்டலா இப்ப அப்படிதான் இருக்கு. அது ஆமா. ஆஃப்லைன்லயும் சரி எல்லாருமே அஜித் விஜய் அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு. இதுக்கப்புறமும் நான் தான் ரஜினி தான் எல்லாம் பண்ணா செஞ்சா அப்படின்னா ரஜினி என்ன பண்ணா செஞ்சான்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. ரஜினி வந்து நீங்க கடைசி வரைக்கும் நீங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ரஜினி தான் எல்லாம் பண்ணா ரஜினி சரி. நீங்க இந்த நீங்க ரஜினிய சொன்ன வரைச்சிற தராசுல ஒரு தான் நீங்க விஷயம் விஜயும் வைக்கணும். நீங்க வந்து ரஜினிய வைக்கிற தராசுல தான் விஜயும் வைக்கணும். ஏன்னா விஜய் நல்லது பண்றாருன்னு நினைக்கிறீங்களா? அது ஓட்டுக்காக வந்து ஓட் பாலிடிக்ஸ் பண்றதுக்காக இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி எங்க போயிட்டாரு பண்ணட்டும் அவரு? ப்ரோ, பண்ணட்டும் பண்ணட்டும் ப்ரோ. ஒன்னும் நம்ம அதை பத்தி நம்ம பிரச்சனையே கிடையாது. நம்ம என்ன சொல்றோம்னா அவன் ஓட்டுக்காக பண்றான், என்ன வேணா அதை பத்தி பண்ணிட்டு போறான், அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. விஜய் ஃபேன்ஸ் கிராஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த டைம்ல நம்ம வந்து உள்ள போய்க்கலாம். நம்ம வந்து அதை பத்தி பேசிக்கலாம். இவனு கொஞ்சம் இவனுங்க பேசுற இது விஷயம் எல்லாம் என்னன்னா
இவனுங்க பேசுற விஷயமா இப்போ டோட்டலான விஷயம் என்னன்னா, ரஜினி தான் வந்து கோலிவுட்ல எல்லாமே பண்ணாரு. ரஜினி தான் இவனுங்க கோலிவுட். சில்லற போயிலுங்க ப்ரோ. இவனுங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. நீங்க எந்த அளவுக்கு ரஜினி அடிக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலா விஜயே அடிங்கன்றேன். இவனுங்க இவனுங்க ஃபுல்லா வன்மம் தான். நம்ம 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 தல ஃபேன்ஸ்க்கு அவ்வளவு வன்மமே கிடையாது. நம்ம வன்மமா மாறினதுக்கு காரணமே இந்த விஜய் ஃபேன்ஸ் தான். நீங்க ரஜினி ஃபேன்ஸ் அந்த மென்டலான்ஸ் அடிக்கிற மாதிரியே இந்த விஜய் ஃபேன்ஸையும் சேர்த்து அடிங்கன்றேன். நீங்க விஜய வந்து இப்போ நீங்க அடிக்கலன்னு லைட்ல சொல்லவே லேசா இல்லையே. விட்டுறாதீங்க. லேசா அவனை வந்து அந்த லேஸ்ல வந்து அதாவது ரஜினிக்கு எவ்வளவு பரவாயில்ல விஜய்னு வந்துடாதீங்கன்ற. இப்போ நீங்க இந்த மாதிரி வன்மமா வந்து ரஜினி ஃபேன்ஸ் வந்து இப்படி பண்றாங்கன்னா நீங்க அதுக்கு நீங்க ப்ரோ அகேன்ஸ்டா ஒரே நிமிஷம், பேசுங்க. ஒரே நிமிஷம். டாபிக் டைவர்ட் ஆயிட்டுக்கு ஒரே நிமிஷம். அந்த பார்த்தான்னு ஒரே நிமிஷம். அந்த வைபர் பார்த்தான் யாரோ ஒருத்தன். அவன் இப்பதான் எனக்கு கால் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு டிஎம் பண்ணியிருக்கான். பட் ஆனா எனக்கு மெசேஜோ இல்ல எனக்கு எந்த விதமான கால்ஸோ இல்ல எதுவுமே வரவே கிடையாது. எனக்கு அவன் மெசேஜ் போட்டிருக்கான். எஸ்எஸ் போட்னா இன்ன வரைக்கும் ஆள காணோம். இல்ல எனக்கு புரியல. இவனுங்க வந்து என்ன இவனுங்க வந்து இவனுங்க தான் இவன் அந்த வைபர் பார்த்தா தான் கேட்டான். அட்ரஸ் போடு ப்ரோ. நம்பர் போடு ப்ரோ. நீ உன்னை என்ன பண்றன்னு பாருன்னு அப்படின்னு இந்த ஸ்பேஸ்ல தான் சொன்னான். சரி நானும் போட்டேன். கால் பண்ணேங்கிறான். எங்க கால் பண்ணா என்னன்னு ஒண்ணும் தெரியவே இல்ல. ஒரு எஸ்எஸ் போட்னா அதுவும் போட மாட்டேங்கிறான். மார்னிங் பாரு என் டிஎம்ல எவ்வளோ கால்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. டேய் முடிஞ்சா இங்க மேல வந்து பேசுடா எப்பா. நீ வந்து போட்டேன் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த டிஎம்ல பேசுறதெல்லாம் இங்க நமக்கு தேவையே கிடையாது. ஒண்ணு கால் பண்ணா நான் அட்டன் தானே பண்றேன். நான் இப்பவுமே இந்த ஸ்பேஸ மியூட் பண்ணிட்டு தான் நானும் பேசுறேன். போயிட்டா பொம்பள மாரி ஹலோ, ஹலோ அப்படின்னு சொல்லி தான் பேசுறீங்க. எவனுமே அட்டெண்டே பண்ண மாட்றீங்க. பேசவே கூட மாட்றீங்க. அப்புறம் என்ன பண்ணி உங்ககிட்ட நான் பேசணும் ஃபர்ஸ்ட்டு? ஏதாவது வந்து போட்டேன். நாங்க 4 பேர் கூப்பிட்டு ஏதோ எஸ்எஸ் ஏதோ ஒண்ணு போடுங்க. எதுவுமே போடாம சிம்பிளா நான் ஆச்சா போச்சா அப்படின்னா, அப்புறம் என்ன இதெல்லாம்? நியாயமா இதெல்லாம்? ஆம்பளையா நீங்களா ஃபர்ஸ்ட்டு? நான் கன்க்ளூடடா ஒண்ணு சொல்ல விரும்புறேன். எனக்கு எவ்வளவு தலைய பிடிச்சிருக்கோ அது மாதிரி இந்த தலை ஃபேன்ஸையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வன்மத்தை கொட்டினாலும் 100% கொட்டுறீங்க. கலாய்க்கிறதெல்லாம் உங்களை மாதிரி வரவே வராது. அவனுங்களை வச்சு செஞ்சு செய்யறீங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு 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 கொஞ்சம் பேர் தான் பண்றீங்க. எனக்கு பார்த்ததுல தெரிய வருது. பட் நிறைய பேர் வந்து நிறைய ஒரு கிரியேட்டிவிட்டி எல்லாம் இருக்கு. மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் நச்சு வச்சு செய்றீங்க எல்லாரையும். அந்த ஒரு மீமை வந்து கரெக்டா பண்றீங்க. அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் தலை எவ்வளவு பிடிக்குதோ அதே மாதிரி எனக்கு உங்களோட உங்களோட குரல்லாம் கேட்கணும் ஆசைதான். பட் நீங்க யாருமே வந்து இது நாள் வரைக்கும் ஸ்பேஸ் போட்டதே இல்ல. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட. இதுதான் அந்த இவரோட குரலா? ஓ இந்த மனுஷன் தான் இந்த அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நல்லா சந்தோஷமா இருக்கு. அண்ட் அடிக்கடி ஸ்பேஸ் போடுங்க. அண்ட் நல்லா இருக்கு. தலையை எவ்வளவு பிடிக்குதோ அதே அளவுக்கு அந்த ஃபேன்ஸ் வந்து மெச்சூர்டா இருக்கீங்க. வன்மம் காக்க அவன் அவன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சூத்த மூட்டு இருக்க முடியாதுல்ல. நம்மளும் திருப்பி பண்ணி தானே ஆகணும். சோ அதெல்லாம் அவ்வளவுதான் சிறப்பா ப்ரோ. பண்றீங்க. சிம்பிளா சொல்லப்போனா இதான். நீங்க சொல்றது இதே விஷயம் தான். நம்ம தலைக்கு ஃபேனா இருக்கோம் அப்படிங்கிறப்போ, அவரு ஒரு சில விஷயங்கள் நமக்கு சப்போர்ட் பண்றாரோ இல்லையோ, நம்ம வந்து இவன் வந்து ஆப்போசிட்டா எவன் பண்றானோ, அதுக்கு நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ண தான் செய்வோம். அது கண்டிப்பா, வந்து ஆக்சுவலா கண்டிப்பா. நடக்க போறது. இப்போ எனக்கு இத நம்மளுக்கு வந்து ஓப்பனா கிராஸ் பேசணும்னா, பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன டெம்ப்ளேட் செய்யணும் பண்ணிட்டு நம்மளுக்கு செய்யவே வேண்டாம். மக்களுக்கு என்ன செய்யணும்? செய்யவே வேண்டாம். நம்ம குடுக்குற 200, 300 ரூபாய்க்கு அவர் நடிச்சுட்டு போயிறாரு. சந்தோஷமா இருக்கு. எனக்கு சில படம்லாம் கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் நம்மளுக்கு நல்லா தான் இருந்தது. அது பப்ளிக் பேசுற மாரி மக்களுக்கு உண்மையிலே ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு வந்து வலிமைலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அது நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு போறோமோ அப்படின்லாம். ஆனா வந்து துணிவுலாம் அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரிலாம் சான்ஸே இல்ல. எனக்கு அந்த அமர்க்களத்துல அந்த அந்த தியேட்டர் அந்த இவன் நுழையும் போது நம்ம ரகுவரன் நுழையும் போது இந்த தியேட்டர் அந்த கிரில் இப்படி இடிச்சு மூடுவாரு. அது பார்த்த உடனே சரி இவனுக்கு தான் நம்ம ரசிகனா இருக்கணும், வேற எவனுக்குமே இருக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி ரசிகனானவெல்லாம் நான்லாம். அந்த சீன் பார்க்கும்போது இன்னும் புல்லரிப்பு இருந்தப்பெல்லாம் எனக்கு 12 வயசு 13 வயசு இருக்கும். அந்த அந்த அமர்கலம் படம் வரும்போது அந்த ஃபீல் சூப்பர், இருந்தது. சூப்பர் இந்த ப்ரோ. இந்த வந்து அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் அப்படி தூக்கி போட்டு அடிச்சு கன்னை வச்சு அடிப்பாரு. அந்த சீன்லாம் தெரிச்சிருச்சு எனக்குலாம். பட் எனக்கு என்னன்னா வந்து என்ன சொல்ல வந்தேன் நானு. அந்த அளவுக்கு வந்து தலை வந்து நம்மளுக்கு நம்ம ஸ்கிரீன்ல கொடுத்ததே போதும். நம்மளுக்கு அவர் மக்களுக்கு செய்யணும்னு அவசியம் என்ன? இது ஏதாவது மேனிஃபெஸ்டோ இருக்கா என்ன? மக்கள் டிக்கெட் கொடுத்து பார்த்தானா இந்த மாதிரி விஜய் மாதிரி ஓட் பாலிடிக்ஸ்க்காக வந்து வெள்ளத்துல வந்து இது பண்ணணும் அப்படிலாம் இல்ல. அவர் செய்ய வேண்டியது செஞ்சுதான் இருக்காரு நிறைய. இது உண்மையா பொய்யான்னு தெரியல. பட் ஆனா வந்து நிறைய பேர் சொல்றாங்க இந்த வெள்ளத்துல ஒரு வீட்டுக்குள்ள எல்லாரையும் விட்டு ஒரு 100 பேருக்கு ஆளுக்கு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கையில கொடுத்து அனுப்புனாரு. சாப்பாடு வச்சாரு. அது சில பேர் இந்த இந்த இது பேர் என்ன நம்ம அந்த அந்த 3 பேர் பேசிட்டு இருப்பானுங்க. அப்புறம் ஒருத்தன் செய்யாறு பவுலன்னு ஒருத்தன் பேசிட்டு இருப்பான். இவங்க எல்லாம் சொல்றாங்க
பட் அது அவனுங்க என்னைக்குமே பொய் பேசுறதுனால அது உண்மையான அது அது ஆத்தென்டிகேட்டடா அது எடுத்துக்க முடியல. பட் இவனுங்களும் சொல்றானுங்க இந்த மாதிரி அந்த இந்த சென்னை வெள்ளம் நடந்திருக்கும் போது ஒரு 100 பேரை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு சாப்பாடு கொடுத்து அண்ட் அந்த வெள்ளம் வந்து இதாகிற வரைக்கும் வச்சு பார்த்துக்கிட்டு போகும்போது எல்லாருக்கும் வந்து 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் ஒரு கெட்ட தூக்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றானுங்க. எனக்கு அது ஆத்தென்டிகேட் பண்ணவே முடியல ஐயா. அது அது ஒரே நிமிஷம் ப்ரோ. ஆக்சுவலா இது என்னன்னா டாபிக் டைவர்ட் ஆகுது. ஒரு நிமிஷம். என்னன்னா ஆக்சுவலா இந்த போட்ட ஸ்பேஸே வேற. இன்னொன்னு என்னன்னா இல்ல நீங்க ஆக்சுவலா பண்ணுங்க, வந்து நீங்க சூப்பரா ஒருத்தன் பண்ணுங்க. போட்ட நீங்க நீங்க ரஜினி ஃபேன் அடிங்க, மென்டல் ஃபேன் அடிங்க, அதே அளவுக்கு விஜயும் அடிங்கன்ற. நீங்க வந்து அவங்களுக்கு இது அவங்கள வந்து சாஃப்ட் டார்கெட்டா விட்டுறாதீங்க. ஆனா வந்து இந்த ரஜினி ஃபேன்ஸ் வந்து நம்மள யூஸ் பண்ணுவானுங்க ஒரு சில டைம். விஜய் ஃபேன்ஸ் வந்து ஏறி அடிக்கும் போது கோலிவுட்டை காப்பாத்துனதே இப்போ கோலிவுட்டை காப்பாத்துனதே ரஜினிமானுங்க. அப்போ என்ன சொல்லுவானுங்க, கோலிவுட்டை காப்பாத்து ரஜினியும் இருக்காரு தலையும் இருக்காரு பக்கத்துல அப்படிமானுங்க. அந்த நேரத்துல கொஞ்சம் உஷாரா இருங்கன்னு சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்ல. நான் ஓகே டாபிக்கை ஓகே மாத்தல, பட் நீங்க உஷாரா இருங்க. என்ன அளவுக்கு மென்டலான ஃபேன்ஸ் உஷாரா இருக்கீங்க அதே அளவுக்கு அந்த சிக் விஜய் ஃபேன்ஸ் கிட்டயும் உஷாரா இருங்க. அவனுல வந்து அவனுங்களே அடிக்கிறத விட்டுறாதீங்க. நீங்க என்னைக்குமே சப்போர்ட் உங்களுக்கு உண்டு. நீங்க வந்து பண்றது எல்லாம் ரீட்வீட் பண்ணுவோம் நாங்க. நான் ரசிக்கிறோம், சந்தோஷமா பாக்குறோம். அந்த அளவுக்கு அடிக்கிறத நல்லா தெளிவா அடிங்க. நல்லா கலாய்க்கிறீங்க. அவனுங்க பண்றதுதானே நீங்க திருப்பி கொடுக்குறீங்க. நீங்களாம் வேணுக்குன்னே போய் வம்புலுக்கல. அவனுங்க என்ன ஆரம்பிக்கிறானுங்களோ அதுக்கு எத்தனை வாட்டி இந்த மாதிரி கேவலமா பண்ணி பண்ணி குடும்பத்தை இழுத்து அவரை அசிங்கப்படுத்தி அவரோட இதை பண்ணி இந்த மாதிரி தொப்பையெல்லாம் காமிச்சானுங்க. இன்னைக்கு அவன் இளவு வீட்டுக்கு போயிருக்கும்போது நாங்க அடிக்க தானே செய்வோம் எல்லாரையும். அதே மாதிரி ரஜினி ஃபேன்ஸ் அடிக்கிற அளவுக்கு விஜய் ஃபேன்ஸை விட்டுறாதீங்க. சாஃப்டா இருக்கட்டா அவனை பாவனும் பார்த்து புழைக்க விட்டுறாதீங்கன்ற. அடிக்கிறத எல்லாத்தையும் சேர்ந்து அடிங்க. அவனுக்கு எல்லாருமே வன்மம் வச்சிருக்கானுங்க. அவனுங்க ஃபுல்லாவே வன்ம கோஷ்டி தான். அதனால நீங்க வந்து சாஃப்ட் டார்கெட்டா ஆக்கிறாதீங்க அந்த விஜய் ஃபேன்ஸ். விஜய் சொல்லல நான், விஜய் ஃபேன்ஸ் ரஜினி ஃபேன்ஸ் அந்த மென்டலான் ஃபேன்ஸ் அண்ட் த சிக் ஃபேன்ஸ் அவங்கள சொல்றேன் நான். அதனால வாழ்த்துக்கள். சூப்பர். இது ஸ்பேஸ்க்கு மைக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ட் எல்லாரோட குரல் கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கேட்டதே கிடையாது இது வரைக்கும். நான் உங்களோட குரல் நீங்களா இப்படி எல்லாம் இருப்பீங்களா அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே ப்ரோ. இந்த நீங்க பாக்குறபடி பாருங்க ப்ரோ. இந்த வைபர் பார்த்தா நான் மேல ஒரு ட்வீட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன். நீ எப்ப எனக்கு கால் பண்ண ஃபர்ஸ்ட்? நீ எவனுமே எனக்கு காலும் பண்ண கிடையாது, ஒரு புண்டையும் கிடையாது. சிம்பிளா சுரேஷ் சந்திரா பேசுவானா அப்படி என்ன சுரேஷ் சந்திரா என்னத்த போய் பேச போறான்? நீ எனக்கு ஏதோ ஒண்ணு பண்ணுங்கடா, ஒண்ணு எனக்கு பிரச்சனையே கிடையாது. எதுவுமே பண்ணாம சும்மா வாய்ப்புண்டையை மட்டும் பேசிட்டு எனக்கு காலே பண்ணாம கால் பண்ணன்னு ஓல் ஓக்குறது கமெண்ட்ல, இதெல்லாம் என்ன புண்டைக்கு? இதெல்லாம் நீ வேணா ஒரு ஆம்பளையா ஃபர்ஸ்ட்? போட்டீங்களா டேய்? எவனா வந்து மேல வந்து பேசுங்கடா ஃபர்ஸ்ட். வக்கு இருக்கவன் எவனா ஒருத்தன் வந்து மேல பேசுங்க, பாத்துக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா சிம்பிளா சொல்லிட்டேன். உனக்கு டைம் நீ சொன்ன மாதிரியே 2 நாள் டைம் எடுத்துக்கோ. இதே இடத்துல தான் நான் இருக்க போறேன், இங்கதான் இருக்க போறேன். நீ வா, நீ வந்து என்ன பண்ண நினைக்கிற நீ பண்ணு, பாத்துக்கலாம். ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. இந்த சும்மா நீ எனக்கு ட்வீட் போடுறதும் அந்த ட்வீட்ல போய் ரிப்ளை பண்ணி வேற லெவல் பண்றதும் இந்த புண்டையெல்லாம் வந்து உன்னோட வச்சுக்கணும், சரியா? கமெண்ட் போடுறவன் தயவு செஞ்சு மேல வந்து எவனா ஒருத்தன் பேசுங்கடா. மேல வந்து பேசுறதுக்கு வக்கு இல்லையா உங்களுக்கு? நீங்களா ஆம்பளை தானே எல்லாருமே. 24 ஏஜ்ல லைஃப தொலைச்சிட்டியடா. டுமாரோ ஒரு நியூஸ் சேனல்ல வரும், டிஎம்கே பார்ட்டி இது பண்ணுவாங்க. ஓ, நான் தெளிவா சொல்லிட்டேன். திரும்பி திரும்பி இந்த கமெண்ட் போடுறதும் உள்ளேயே வந்து எனக்கு எனக்கு டிஎம் பண்றது பண்ணிட்டு இருந்தேன்னா நான் என்ன கேக்குறேன், நீ யாருன்னு முதல்ல காமி, பாத்துக்கலாம். ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. என்னத்த போய் பண்ணிட போறாங்க? என்ன என்ன போட்டு அப்படின்னு என்ன ஜெயில தானே வைக்க போறாங்க, வச்சுட்டு போட்டு. ஒன்னும் பிரச்சனையே கிடையாது, பாத்துக்கலாம். மேல வந்து பேசுறதுக்கு உனக்கு வக்கு இருக்கா ஃபர்ஸ்ட்? ஈக்குவலா வந்து என்ன டாபிக் என்ன பிரச்சனை நடந்துச்சோ அதை பத்தி பேசுறதுக்கு உனக்கு வக்கு இருந்துச்சுன்னா மேல வந்து பேசுவா, பாத்துக்கலாம்.
யாராவது எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் கோர்ஸ் குடுக்குறேன். அந்த கொஞ்சம் மேல வந்து யாராவது ஒருத்தவங்கள அக்செப்ட் பண்ணுங்கப்பா. இவங்க மேலயே வராம சும்மா உதார் புண்ட விட்டுட்டு இருக்காங்க. கோர்ஸ் மட்டும் அக்செப்ட் பண்ணிட்டு யாராவது இருக்காங்களான்னு அக்செப்ட் மட்டும் பண்ணுங்க. இல்ல யாராவது விஜய் ஃபேன்ஸ் எதா இருந்தா மேல தயவு செஞ்சு ரெக்வெஸ்ட் மட்டும் குடுங்கப்பா. ஃபேக் ஐடில வர்றீங்க. யாராவது ஒரிஜினல்ல வரலாம். சரி ஓகே. அது அப்படியாவது குடுத்தாது எனக்கு ரெக்வெஸ்ட்டாவது காமிக்கணுமே. நான் அந்த ரெக்வெஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறேன். மாம்ஸ் ரஞ்சித் மாம்ஸ் டெட்பூல் ரஞ்சித் மாம்ஸ் கொஞ்சம் கோர்ஸ் மட்டும் அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க கூட பேச வேணாம். யாராவது இருந்தாங்கன்னா அக்செப்ட் மட்டும் பண்ணுங்க. ஸ்பீக்கர் அக்செப்ட் மட்டும் பண்ணுங்க. இல்லாட்டி நீங்க வேணா ஸ்பேஸ் போடுங்கடா, நான் வர்றேன். இப்ப ஸ்பேஸ் சென்ட் பண்றேன். நீங்க வேணா ஸ்பேஸ் போடுங்க, நான் வர்றேன். எனக்கு காட்டினா ஸ்பீக்கர் கொடுக்க போறேன். சும்மா ஸ்பீக்கர் ரெக்வெஸ்டே கொடுக்காம நான் தான் அப்படின்னா பெரிய பிடிச்சிங்களா நீங்க? நான் ஸ்பேஸ் சென்ட் பண்றேன். திரும்பி வேணா போடுறேன். மாம்ஸ் இருக்கேன் மாம்ஸ். நான் கேட்கறது பேச. நான் கேட்கறது நான் பேசுறது உனக்கு கேக்குதா மாம்ஸ்? மாம்ஸ் உனக்கு கோர்ஸ் கொடுக்குறேன், அப்படியே அக்செப்ட் பண்ணு. யாராவது ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னா அப்படியே அக்செப்ட் பண்ணு மாம்ஸ். கோர்ஸ் மட்டும் அக்செப்ட் பண்ணனா யாராவது யார் இருக்காங்கன்னு எனக்கு பக் என்னன்னு தெரியல. மட்டும் போடணும். அது வந்து 20 மினிட்ஸ் வந்தாலும் போடணும். அட்லீஸ்ட் அது 20 மினிட்ஸ் ஒன்ஸ் போடணும். எதுவுமே இல்லாம இஷ்டப்பண்டிக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு டைம் நீ பாட்டுக்கு உனக்கு என்ன இஷ்டப்பண்டிக்கு போட்ட அப்படின்னா அந்த டேக் வந்து கவுண்ட் ஆகும். அப்படி இல்ல அப்படின்னா உனக்கு வேலை இருந்துச்சு, நான் அவர் வந்து அப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா நீ விட்டுட்டு போயிரு. நீ டேக் அனௌன்ஸ் பண்ணாத. அபிஷியல் டேக் நீ அனௌன்ஸ் பண்ணாத. நீ பண்ணாதானே பிரச்சனை. பண்றதுனால தானே உன்னை கேக்குறாங்க. நீ பண்ணாம விட்டுட்ட அப்படின்னா உன்னை யார் கேட்பாங்க? அவன் முக்கி முக்கி 400 500 ட்வீட்ஸ்னு சிங்கிள் ட்வீட்ஸ்ல வந்து கண்டென்ட்டோட வச்சு போட்டுட்டு இருக்கான். அந்த 400 கண்டென்ட்ல அட்லீஸ்ட் ஒரு 200 கண்டென்ட் நீங்க எடுத்து 200 கண்டென்ட்ல இருக்க கண்டென்ட்ல வெறும் 20 ட்வீட் நீ போட்டனாலே போதுமே. அதைத்தான் நானும் சொல்றேன். உனக்கு கண்டென்ட் பிரச்சனை அப்படின்னா, கண்டென்ட் பஞ்சம் அப்படின்னா நீ மத்ததெல்லாம் எது யோசிக்க. இங்க டேக் போடுறவங்களோட ஜஸ்ட் நீ டாக் வாக்கர்ல உள்ள போய் பார்த்தனாலே தெரியுது. சோ அப்படிங்கிறப்ப அவன் போடுற ட்வீட்ஸ்ல எல்லாமே வந்து அவன் என்ன வந்து மத்த கண்டென்ட் அடுத்த விஜய் ஃபேன்ஸ் கண்டென்ட் அவன் போடுறான். ஓன் கண்டென்ட் தானே போடுறான். அதையாவது எடுத்து போடலாம். சரி ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இத்தனை நாள் வரைக்குமே ஃபேன்ஸ் வந்து நிறைய செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே சப்போர்ட் பண்ணதும் கிடையாது. சில கேலண்டர்ஸ் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல தாலுக் வைஸும் சரி, தாலுக்ல இருக்க கீழ இருக்க கேலண்டர்ஸ் நிறைய பேர் வந்து கேலண்டர்ஸ் போடுறாங்க. எல்லாருமே மெயின் எஃப்சின்னு டேக் பண்றாங்க. அதெல்லாம் நீ சப்போர்ட் பண்றது கிடையாது. சரி ஓகே, அதெல்லாமே உன்னோட விஷயம். அதெல்லாம் ஒண்ணும் தப்பே நாங்க யாரும் சொல்லவே கிடையாது. ஆனா இந்த டேக் விஷயம் வர்றப்போ இதுதான் அபிஷியலா வந்து எல்லாருமே பேசப்படுவாங்க. இங்க இப்போ அதுவும் இல்லாம கிளாஷ்ன்னு வந்த ஒரு படம் இது. அப்படிங்கிறப்போ ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ட்வீட் கவுண்ட் இருந்தா மட்டுமே தான் எதுக்கா இருந்தாலும் எதா இருந்தாலும் பண்ண முடியுமே தவிர சிம்பிளா நீ எனக்கு என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்ட அப்படின்னா நேத்து தான் நான் எனக்கு ஆனா சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது. டேக் போடணுங்கிற இன்ட்ரெஸ்டே கிடையாது. சரி பரவாயில்ல, சரி அஜித்காகன்னு சொல்லி சொன்னதுனாலயோ இல்ல அதனால மட்டும்தான் நானே போட்டனே தவிர இல்லாட்டி வரைக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்டே சுத்தமாவே கிடையாது எனக்கு இந்த டேக் போடணுங்கிறது. ஏன்னா இவன் பாட்டுக்கு போட்டுட்டு போயிருவான். கடைசியில இங்க உட்காந்து முக்கிட்டு அவன் வந்து எவன் காலில் விழுகாம எவனை ஊம்பாத குறையா ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி பேசி போட வச்சு போட்டு அதுக்கப்புறம் டேக் கவுண்ட் ஏத்திட்டு நம்ம கொண்டு வருவோம், பண்ணுவோம், செய்வோம். ஆனா கடைசியில இந்த புண்டைங்க கிரெடிட்ஸ் மட்டும் இந்த கிரெடிட்ஸோ இல்ல நான் அதை எதுவும் சொல்லவும் இல்லை பேசவும் இல்லை சொல்றேன். இவனை வாட்டிக்கு இஷ்ட புண்டைக்கு டேக் அனௌன்ஸ் மட்டும் பண்ணிட்டு போயிடுவானுங்க. மிச்ச மிச்ச எஃப்சிஸ் எல்லாமே வந்து எப்படின்னா
எல்லாருமே அட்லீஸ்ட் வந்து ஒரு டேக்னு வந்துச்சுன்னா ஒரு 50 to 70 ட்வீட்ஸ் அது போடுறாங்க எல்லாருமே. ஏன்னா 24 ஹவர்ஸ்ல அது அது போட முடியும். ஏன்னா ஒரு ட்வீட் வந்து ஒரு ஒரு மேக்ஸிமம் ரீச் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ட்வீட் போடலாம்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி இருந்தாலும் கூட அவங்க எல்லாம் 70 ட்வீட்ஸ் பக்கம் 70+ ட்வீட்ஸ் எல்லாம் போடுறாங்க. இவனுக்கு என்ன குறைச்சல் புண்டை? 180 190 தான் வருது. ஒரு சில ட்வீட்ஸ் 400 500 வருது. இவன் ஒழுங்கு புண்டையா இருந்தான் அப்படின்னா இந்த ட்வீட்டுக்கு இந்த இவன் போடுற பேஜுக்கு நல்லா ரீச் வரும். 3000 4000 வரும். நான் பார்ரல் அஜித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் வார் ட்வீட்ஸ் எல்லாம் போட்டோம்னா 16K 10K எல்லாம் போச்சு. அப்பெல்லாம் இருந்த புண்டை இப்ப என்ன உனக்கு வந்து சூத்துல மோளம் ஏறிடுச்சா இல்ல என்ன சூத்துல என்ன ஏறிச்சுன்னு தெரியல. இன்னைக்கு கூட ஒரு டேக் வார் ஒன்று இன்னைக்கு ஈவினிங் கூட எனக்கு டேக் முடிச்சதுக்கு அப்புறம் கூட இன்னொரு டேக் வார் ஒன்று கூட போட தான் போறோம். இல்லைன்னா சொல்ல கிடையாது. அந்த டேக் வார் கூட கண்டிப்பா அது பீட் பண்ண தான் செய்யும். பீட் பண்ண தான் இவனுங்க போறதை தாண்டியோ இல்ல என்னவோ என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை பண்ணிடுவோம். அது வேற விஷயம். ஆனா அபிஷியல் டேக்னு ஒன்று வர்றப்போ அதைத்தானே எல்லாரும் பேசுவாங்க. ஏன்னா அபிஷியல் டேக் தானே வந்து அபிஷியலா தானே எல்லாமே வருது. ஸோ அபிஷியலா வர்றப்போ நம்ம அபிஷியலா வந்து அப்டேட் தான் நம்ம எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நம்ம எவ்வளவுதான் போட்டு அடிச்சாலும் அபிஷியல் அப்டேட் கொடுக்க மாட்டாங்க. பட் இதெல்லாம் வந்து இவங்க நம்ம நம்ம ஃபேன்ஸா சேர்ந்து தானே எல்லாம் பண்றது. அதுக்கு கூட வழி புண்டை விடாம லூசு புண்டை மாதிரி பண்ணிட்டு இருந்தானுங்க அப்படின்னா அப்புறம் போட்டு அடிக்கத்தானே செய்வோம். யாரா இருந்தாலும் அடிக்கத்தானே செய்வோம். சிம்பிளா டெர்மினேட் பண்ணிட்டு போடானா அந்த புண்டைக்கும் பண்ண மாட்டான். நீ டெர்மினேட் பண்ணிட்டு போயிட்ட அப்படின்னா மிச்சம் ஆளுங்க இல்லையா இல்ல என்னன்னு கேக்குறேன். நீ ஒரு டைம் டெர்மினேட் பண்ணிட்டு போ. அதுக்கப்புறம் ஒரு 6 months இல்ல 7 months கழிச்சு நீ பாரு ட்விட்டர் ட்ரெண்ட்ஸ்ல என்ன பண்ண. ஏன்னா ஆக்டிவ் யூசர்ஸ் எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்துருவானுங்க. எப்படி இருந்தாலும் கொண்டு வந்துருவானுங்க. ஒரு புண்டைக்குமே வக்கே இல்லாம லூசு புண்டை மாதிரி பேரை மட்டும் நீ வந்து தலாஜி தப்சின்னு வச்சுட்டு ஃபாலோவர்ஸ் ஏத்துனா அது உன்னோட ஒர்க்ஸ்னு கூட வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதை யூட்டிலைஸ் பண்ணும்ல அப்படின்னு ஒரு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. அதை வந்து நீ கரெக்டா பண்றியா? ஒரு புண்டையும் பண்ற கிடையாது. 9 மணி நேரத்துக்கு ஒரு டைம் யாராவது டேக் போடுவானாடா? இல்ல கேக்குறேன். 9 மணி டேக் அனௌன்ஸ் பண்ணிட்டு 9 மணி நேரத்துக்கு ஒரு டைம் டேக் போடுவானா? போச்சுன்னு போய் கவுந்தடிச்சு போட்டு தூங்கிட்டு எனக்கு என்ன புண்டையா போச்சுன்ட்டு இப்ப இருப்ப. மிச்சம் இருக்கவனுங்க எல்லாரும் இங்க ஊம்பிட்டு டேக் போட்டுட்டு இருப்பானுங்க. நீ பாட்டுக்கு எனக்கு இஷ்டப்பட்டுக்குன்னு இருப்ப. ஆக்சுவலா நான் இன்னைக்கு ஈவினிங் இந்த டேக் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்பேஸ் போடலாம்னு நினைச்சேன். பட் போடலாமே அப்படின்னு போட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். இன்னும் புண்டையா பண்ண போறான் தாயிலி. ட்வீட் போடட்டும் இல்ல என்ன பண்ணணுமோ எவனா என்ன வேணா சொல்லுங்க பேசுங்க. அதை பத்திலாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. டேக்னு ஒரு விஷயம் வந்தா இதை வச்சுதான் எல்லாரும் பேசுவானுங்க. ஸோ இதை வச்சுதான் நம்ம வந்து பேச முடியும். அதுவும் கிளாஷ் வினரான ஒரு படத்துக்கு எப்படி டேக் போட்டு எப்படி லீட் பண்ணமோ அதுக்கேத்த மாதிரி லீட் பண்ணும். அந்த லீட் புண்டா பண்றதுக்கே வக்கு இல்லாம நீ எல்லாம் என்ன புண்டைக்கு ட்ரெண்ட் ஹேண்டல்னு ஒண்ணு வச்சிருக்கேன்னு எனக்கே தெரியல. அப்படி வச்சிருக்க அப்படின்னா சிம்பிளா நீ வந்து டேக் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. டேகே நீ முதல்ல போடவோ இல்ல நீ டேக் இனிஷியேட்டே பண்ணக்கூடாது. பொச்ச மூடிட்டு இதுக்கப்புறம் நீ டேக் இனிஷியேட் பண்ணவும் கூடாது. இனிமேல் பட்டு நீ ஒரு டேக் அனௌன்ஸ் பண்ண அப்படின்னா நாளைக்கு 6 மணிக்கு டேக் போடுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு அனௌன்ஸ் பண்ற அப்படின்னா மிச்சம் இருக்க 12 ஹவர்ஸ்ல அட்லீஸ்ட் 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் போடு. 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் 6 போஸ்ட் போட்டனா மட்டும்தான் நீ டேக் வந்து போட குவாலிஃபையான ஆளு. இல்ல அப்படின்னா உனக்கு அடி உண்டு. இனிமேல் பட்டு உனக்குலாம் வந்து விட்டு வைக்கிற கூட ஸ்டேஜ் எல்லாம் யாருமே கிடையாது. உன்னை போட்டு பொழக்கிறதுக்கு ரெடி தான். சரி. ஆஹ் எப்படி சொல்றது? சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி குரூப்ல கூட ஆட் பண்ணோம். அதுக்கும் கூட அங்கேயும் ரிப்ளை பண்ண கிடையாது. ஆனா மெசேஜ் பண்டைய மட்டும் பாக்குறது. இல்ல கேக்குறேன். அவ்வளவு தூரம் மோள புண்டை உனக்கு இருந்தா உன்ன மாதிரிதானே நானும் அஜித் ஃபேனு. எனக்கும் நிறைய இருக்கும். சரியா? உன்னை ஓத்து இனிமேல் நீ வந்து டேக் அனௌன்ஸ் பண்ண கூடாது. அவ்வளவுதான். டேக் அனௌன்ஸ் பண்ணனா இனிமேல் பட்டு உனக்கு சூத்தடி இருக்கு. அவ்வளவுதான். 3 பேர் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்குது எனக்கு காமிக்குது. பட் ஆனா எனக்கு மேல காட்டல. யாராவது ஒருத்தவங்க கோர்ஸ் கொடுக்குறேன். காட்டியிருந்தா மேல வாங்க.
இன்னைக்கு வந்து இந்த அனில் புண்டாமன்ல ஓக்குறது தான், அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லல. இன்னைக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு அன்அஃபிஷியலா ஒரு நெகட்டிவ் டேகோ இல்ல ஏதோ டேக் அவனுக்கு என்ன டேக் போடுறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்து டேக் போடுறது தான், அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லல. பட் சொல்றேன், அஃபிஷியல் டேக் வேற அன்அஃபிஷியல் டேக் வேற. அஃபிஷியல் டேக்னு ஒன்னு போட்டான் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். அவன் தான் வந்து ட்ரெண்ட் ஆன்ல வச்சிருக்கிறதுக்கு குவாலிஃபைடான பர்சன். அந்த புண்டைக்கே லாய்க்கு இல்லாத கேன கூதி இனிமேல் உனக்குலாம் வந்து இந்த வக்கு புண்டையே கிடையாது. பவுண்டர் புண்டையா இருந்த அப்படின்னா பொச்ச சாத்திட்டு இனிமேல் நீ வந்து டேக் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. சூத்த மூடிட்டு நீ பாட்டுக்கு இருக்கணும். எவன் டேக் அனௌன்ஸ் பண்றாங்களோ அதை வச்சு நீ வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர இனிமேல் பட்டு நீ வந்து டேக் அனௌன்ஸ் பண்றேன், நான் தான் புளுத்தி என் பூளு தான் வளர்த்தின்னு வந்தேன்னா இனிமேல் கொட்டை வந்து காணாம போகும். கொட்டைக்கு தான் இனிமேல் எய்ம். ஷார்ட்டெல்லாம் கொட்டை ஷார்ட்டை தான் கிடைக்கும். சரியா? இல்ல, எனக்கு என்ன புரியாத ஒரு விஷயம்னா 9 மணி நேரத்துக்கு ஒரு டைம். இப்ப கூட பாரேன், கடைசியா 11:30 மணிக்கு டேக் போட்டிருக்கான். இப்போ இனி ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சுன்னா 2 மணி நேரம் ஆக போகுது. இப்போ வரைக்குமே இன்னும் ஒரு ஒரு டேக் கூட போடவே கிடையாது. சரி, உன்னோட ட்வீட்ஸ் வந்து சரி ஒரு மினிமம் ரீச் வரணும்னு நினைச்சு நீ போடுற. சரி, ஒரு ஒரு 1000 வந்துச்சு வரணும் அப்படின்னு நினைச்சு போற. சரி, அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்ல அது வந்துருச்சு இல்ல, அப்புறம் அடுத்த ட்வீட் போட வேண்டியதானே? அதுக்கு கூட உன்னால முடியல அப்படின்னா நீ அப்புறம் என்ன புண்டைக்கு நீ வச்சிருக்கன்னு கேக்குறேன். நீ என்ன புண்டைக்கு நீ வந்து ட்ரெண்ட் ஹேண்டில வந்து யூஸ் பண்றேன்னு கேக்குறேன். எனக்கு அதுதான் புரியல. இப்போ வரைக்கும் கூட ஆகுறது ஆகட்டும், நடக்கிறது நடக்கட்டும், டேக் போடணும்னு சொல்லி தான் எல்லாம் போட்டுட்டு இருக்கானுங்க. இதே மத்தவங்க எவனா ஒருத்தன் வேற எவனோ ஒரு ட்ரெண்ட் ஹேண்டில் இருக்கவன் வந்து எவனோ அனௌன்ஸ் பண்ணிட்டானா சூ தெரிஞ்சுட்டு போல் வைக்கலாம் அப்படின்ட்டு ஏறிட்டு வர்றல்ல, போல் வச்சுக்கலாம், யார் நீ என்னன்னா பாக்கலாம்னு போல் வைக்கலாம்னு ஏறிட்டு வர்றல்ல, அந்த புண்டைக்கு யோக்கியதை இருக்குல்ல உனக்கு கேன கூதிக்கு. அப்படிங்கிறப்போ நீ டேக் போடுறக்கு உனக்கு என்ன வலிக்குதுன்னு கேக்குறேன். இப்போ இன்னொருத்தன் எவனோ ஒருத்தன் ட்ரெண்ட் ஹேண்டில் வச்சிருக்கான், அவன் வந்து ட்வீட்ஸ் போடணும்னு நினைக்கிறான், அவன் ஏதோ டேக் இனிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோ. இப்போ அப்படி போடுறப்போ அவன் போடுறான். ஆனா உனக்கு என்ன பொச்சரிஞ்சுட்டு நீ வர்ற. வந்துட்டு ஒரு டேக் ஒண்ணு இல்ல ஒரு போல் ஒண்ணு வைக்கலாம்னு சொல்லி வைக்கிற. காமன் ஹேண்டில் ஏதோ ஒண்ணு வைக்கிறீங்க. வைக்கிறப்போ எல்லாரும் மெயின் எஃப்சின்னு சொல்லிட்டு உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா உனக்கு சப்போர்ட் பண்ற நீ வந்து எல்லாரையும் வந்து ஆஹ் யாரையுமே மதிக்கிறதோ இல்ல எதுவுமே இல்ல, நான் தான் புளுத்தி அப்படின்ட்டு இருந்தேன் அப்படின்னா இப்படிதான் உன்னை ஓத்தடிப்பாங்க. உன்னை தூக்கி வச்சுட்டு கொஞ்சுவாங்க நினைச்சிட்டு இருக்கிறது இல்ல. உன்னை வந்து தூக்கி வச்சு சூத்து தான் அடிப்பானுங்க. எல்லாரும் சேர்ந்து சூத்து தான் அடிப்பானுங்க. இதுக்கப்புறம் உன்னை சூத்து அடிக்காம விட்டானுங்க அப்படின்னா என் இஷ்ட பொண்டைக்கு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு உன் இஷ்ட பொண்டைக்கு இருப்ப. அதுதான் நீ இப்ப பண்ணிட்டு இருக்கிறது. என்னன்னா எவன் என்ன சொல்ல போறான், அஜித்துங்கிற ஒரு பேர் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம சர்வை பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம், பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வரைக்குமே அந்த கேன கூதியில தான் நீ எல்லாம் வந்து இப்போ வரைக்கும் அலைஞ்சிட்டு இருக்க. அந்த புண்டைய வந்து இனிமேல் அதை பட்டு எல்லாம் எடுபடாது. சரியா? லூசு புண்டை. இனிமேல் பட்டு நீ டேக் ஒன்னு அனௌன்ஸ் பண்ண அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் ஒன்ஸ், இல்லாட்டி 15 மினிட்ஸ் ஒன்ஸ், இல்லாட்டி 30 மினிட்ஸ் ஒன்ஸ், விடு 40 மினிட்ஸ் ஒன்ஸ் ஒரு டேக் ஒன்னு போடணும். நீ டேக் ட்வீட் போடணும். அப்பதான் எல்லாத்துக்கும் தெரியும். நீ 40 மினிட்ஸ் ஒன்ஸ் போட்ட அப்படின்னா நெக்ஸ்ட் 14 மினிட்ஸ்ல இன்னொரு ட்வீட் ஒன்னு போடுற அப்படின்னா அப்பதான் அவன் டிஎலுக்கே போகும். இந்த ட்வீட் ஒன்னு போட்டிருக்குங்கிறது அந்த டிஎலுக்கு அப்படிதான். ஒரு சில பேர் இந்த நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருப்பானுங்க, ஒரு சில பேர் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருக்க மாட்டானுங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நீ போற ட்வீட் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணனா மட்டும்தான் ரீச் ஆகும். இப்பதான் டேக் வந்து ஓடிட்டு இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நீ இஷ்ட புண்டைக்கு 9 மணி நேரத்துக்கு ஒரு ட்வீட்டும் 4 மணி நேரத்துக்கு ஒரு ட்வீட்டும் போட்டுட்டு, அதுவும் நேத்தெல்லாம் வந்து நீ சொல்லாம இருந்தா நீ அந்த புண்டையே பண்ணிருக்கவே மாட்டேன். நீ என் இஷ்ட புண்டைக்கு நீ பாட்டுக்கு ஒரு ட்வீட்டை போட்டுட்டு இஷ்ட புண்டைக்கு நம்ம இருக்கலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்ப. இதனாலதான் வந்து இன்ன வரைக்குமே இந்த பேக் அப்படி எல்லாம் அஜித்குமார் ஆர்மி, அஜித்குமார் 24x7, அஜித் ஃபேன்ஸ் அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஐடி இருந்துச்சுல்ல, இன்ன வரைக்குமே யாரும் எடுத்து கொடுக்கறதுக்கு ரீசனே வந்து இதுதான். நீ பண்ண ஒரு விஷயனால மட்டும்தான் யாருமே எடுத்து கொடுக்க மாட்டானுங்க. ஒழுக்க புண்டியா இருந்ததுன்னா பேக்கப் ஐடி வச்சோ இல்ல ஏதோ ஒன்று வந்து ட்வீட் பிரைஸ் பண்ணி ட்வீட் கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம்.
ஒரு புண்டைக்குமே வக்கு இல்லாம எவனுக்குமே வந்து எந்த இதுவுமே இல்லாம பேர் மட்டும் ரீச் பண்ணிட்டு எல்லாம் அது கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 ஐடிஸ் பேக்கப் ஐடிஸ் வந்து இந்த உன்னோட மெயின் ஐடியில வச்சிருந்த சரியா. அதெல்லாமே சஸ்பெண்டடு. அதெல்லாமே டிஎம்சிஏல சஸ்பெண்டடா வாட்டர்னு எனக்கு தெரியல. டிஎம்சிஏ தான். ஆனாலுமே அது இன்ன வரைக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கு முடியும். நினைச்சாங்கன்னா எடுத்து கொடுத்துருவானுங்க சரியா. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து ஏன்னா என்னோட ஐடியே வந்து பெர்மனன்ட் சஸ்பென்ஷன்ல இருக்கு. என்னோட ஐடியே வந்து எடுத்து கொடுக்குறானுங்க ஒரு சில பேரு. அது 4 டைம் போன ஐடியா வந்து எடுத்து கொடுக்குறானுங்க. இதெல்லாம் வந்து டிஎம்சிஏ தான். ஜஸ்ட் வந்து அவங்களாம் 3 months மட்டும்தான். 3 monthsக்கு அப்புறம் அவங்களோட அந்த காப்பிரைட்ஸே வந்து வேலிட் ஆகாது. அப்படிங்கிறப்போ அதையே எடுக்கிறானுங்க அப்படின்னா இந்த ஐடியெல்லாம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கண்டிப்பா எடுத்துதான் தீருவானுங்க. அவன்கிட்ட கொடுத்தாலும் கண்டிப்பா நீ கொடுக்குறியோ இல்லையோ கொடுக்காம இருக்கானுங்கன்னா அதுக்கு ஒரே ரீசன் நீ ஒரே ஒரு ஆள் தான். உன்னோட ஹெட் வெயிட்னால மட்டும்தான் இந்த அளவுக்கு இந்த ஆர்மி போயிருக்குன்னா உன்னோட ஹெட் வெயிட்னால மட்டும்தான் அதை நான் நல்லா சொல்லுவேன். டேக்ல நிறைய யூசர்ஸ் ட்விட்டர் யூசர்ஸ் வந்து ஆஃப்லைன் போயிட்டாங்கனாலும் அதுக்கு ரீசன் நீயா தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாரையும் யூஸ் பண்ணிட்டு எந்த விதமான முன்னாடிலாம் ஆக்டிவா இருந்துட்டு இப்போ வந்து இஷ்ட புண்டைக்கு நான் தான் போடுவேன். நீ ஆக்டிவா இருந்து உனக்கு வேலை இருந்துச்சுன்னா நீ அதை விட்டுட்டு போயிருக்கலாம்ல. டேக் அனௌன்ஸ் பண்றது அதுல ட்வீட்ஸ் போடுறது கிடையாது. சரி ட்வீட்ஸ் போடுறியா அதுவும் கிடையாது. ஒரு புண்டையும் பண்ணாம நீ டேக் மட்டும் அனௌன்ஸ் பண்றது 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ற அதே வெயிட் தான் கெத்து தான். அதே மத்த ஆர்மி வந்து அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டேன்னு போறானுங்க. நாளான்னைக்கு நம்ம அதுக்கு டேக் ஓவர் வேணாம்னு சொல்லி போறானுங்க. அதுக்கு ஈக்குவலா நம்ம போடணும்ல. அதுக்கு முதல்ல நம்ம பண்றது செய்யறதுலாம் பிரச்சனை கிடையாது. அதுக்கு ஈக்குவலா டேக்ஸ் ட்வீட் போடணும்ல. போட்டான்டா ஒரே ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்கான்டா. அடி போட்டு பொழந்தா மட்டும்தான் போடுவேன்னு ஒரே குறிக்கோளா இருக்கான். நேத்து கூட இதே மாதிரிதான் பண்ணான். நேத்து கூட சாயங்காலம் 6 மணிக்கு டேக்கு 2 நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவன் ட்வீட்டே போட கிடையாது. இப்ப போட்டதுக்கு அப்புறம் ட்வீட் ஒண்ணு போட்டிருக்கான். இப்படி இல்லாம வந்து ட்ரெண்ட் ஹேண்டில் வந்து போட்டு அடின்னு அடிச்சதுக்கு அப்புறமா வந்து போடணும் இல்ல செய்யணும். எனக்கு புரியல என்னன்னு. ட்ரெண்ட் ஹேண்டில்ங்கிறவன் அது எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அதுக்கேத்த மாதிரி ஹேண்டில் பண்ணுமா இல்லையா. இதுதானே எந்த ட்ரெண்ட் ஹேண்டிலுமே வந்து என்ன நான் கேள்விப்பட்ட விஷயம் வரைக்குமே அவனுக்கு சைட்ல இருக்க விஎஃப்டி கூடவே ஒரு சில விஷயங்கள் பண்ண மாட்டான் தான் சொல்லுவானுங்க. மேக்ஸிமம் பண்ண மாட்டான் தான். ஆனாலுமே அவனுக்கு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் டிஎம்ல சொல்றதையே வச்சு அவன் கேட்டுட்டு அவனே ஒரு சில விஷயங்கள் பண்றான். எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றான் செய்யறான். ஆர்டி கூட பண்றான். இவரு ஆர்டி புண்டையே பண்ண மாட்டான். ஆர்டி பண்ணாலும் இவருக்கு இருக்கிற ஒரு சைடு குண்டி 10 கிலோ இன்னொரு சைடு குண்டி 20 கிலோ இருந்துச்சுன்னா ஆர்டி பண்ணிட்டாருன்னா இந்த சைடு 10 கிலோல இருக்கிறதுல 8 கிலோவா மாறிடும். அது புண்டையும் பண்ண மாட்டார். லூசு புண்டை எதுவுமே பண்ண மாட்டான். இவனை நம்ம அடிக்கவும் கூடாது. ஏன்னா அவர் வந்து பேர் வந்து தல அஜித் எஃப்சின்னு வச்சிருக்கனால இவர் அடிக்கவும் கூடாது. அப்படின்னா இது என்ன நியாயம் இதெல்லாம்? மிஞ்சி மிஞ்சி போனா இப்போதைக்கு என்னோட கணக்குப்படி 400K ட்வீட்ஸ் தான் வரும். அவ்வளவுதான். அதை தாண்டி வராது. ஏன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்கிற டேக் வந்து பெருசா யாருக்கும் தெரிய கிடையாது. அந்த நேம் வந்து அவ்வளோக்கா ரீச் ஆகல. ஸோ அதனால வந்து டேக் வந்து கம்மியா போட்டிருக்கானுங்க நான் சொல்லலாம். அதே பாத்தீங்க அப்படின்னா இப்போ வர ஒரு அஃபிஷியல் டேக் ஒன்று போட்டானுங்கன்னா அது ரீச் ஆகும். கண்டிப்பா அதை பீட் பண்ண தான் செய்ய போறானுங்க. அப்போ வந்து ஊம்ப போறீங்களா அப்படின்னு நான் கேட்க முடியும். இந்த கணக்கு டேக் போட்டவனை தான் நான் கேட்க முடியும். ஏன்னா டேக் போட்டது அவன் தான். அவன் ஒழுங்கா லீட் பண்ணியிருந்தான் அப்படின்னா யூசர்ஸ் நிறைய வந்திருப்பாங்க. கண்டிப்பா யூசர்ஸ் இருக்கிற அவன் ஃபாலோவர்ஸை கூட நம்ம கால்குலேட் பண்ணிக்க வேண்டாம். பட் அவன் போற ட்வீட்ஸ்ல இங்க ஆர்டி பண்றவங்க சில பேர் அப்டேட் இல்லாம நிறைய பேர் போயிட்டாங்க. ஓகே எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா இருக்கிற ஃபேன்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்க தெரியாத கேனக்கூதி அப்புறம் என்ன புண்டைக்கு இவெல்லாம் வந்து இதுக்கு வந்து ட்ரெண்ட் ஹேண்டில் முதல்ல மெயின்டைன் பண்ணணும். சொல்லுங்க யாராவது பேசுறதுனா மேல வாங்க. ஜஸ்ட் உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. என்னனாலும் அது ரைட்டா தப்போ
சொல்லுங்க பேசுவோம். என்ன ராயா மாம்ஸ்? மாம்ஸ் இருக்கேன், சொல்லு. என்ன மாம்ஸ் பண்றீங்க? என்ன டேக் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு போல. தெரியல, நான் அவ்வளோ போடல, ஒரு 4 ட்வீட் போட்டு விட்டேன். அப்படி போயிட்டு இருக்கு. இல்ல மாம்ஸ், கேட்டேன் மாம்ஸ். மாம்ஸ் உனக்கு கோர்ஸ் கொடுக்குறேன், வேற யாராவது வர்றாங்கன்னா எனக்கு ரெக்வஸ்ட் காமிக்கல. ஆனா கீழே மினிமைஸ் பண்ணா 6 காமிக்குது, மேல எடுத்தா காமிக்கல. அக்செப்ட் பண்ண யாரும் வந்தா பேசுவோம். ஓகே. தாய்லி எடுத்து விடணும் மாம்ஸ். இவ்வளவு பெரிய ஃபேண்டம் வச்சுட்டு லூசு புண்டை எந்த இதுவுமே பண்ண மாட்டான். எந்த இதுவுமே பண்ண மாட்டான் மீன்ஸ் இனிஷியேட் பண்றது பெருசு இல்ல. இனிஷியேட் யாரு வேணா பண்ணலாம் மாம்ஸ். இனிஷியேட் பண்றது எதுவும் நீயும் பண்ணலாம், நானும் பண்ணலாம். இனிஷியேட் பண்றதுங்கிறது அது யார் வேணா பண்ணிக்கலாம். ஆனா அத எப்படி கொண்டு போறதுங்கிற ஒரு விதம் இருக்குல்ல. அது இது கொண்டு போறதுனால தானே இப்ப இதனால தானே வந்து ஏன்டா நைட் இப்போ 6 மணி நேரத்துல இல்ல 2 மணி நேரம் 3 மணி நேரம் போற வேண்டிய டேக் கவுண்ட் இப்போ வரைக்குமே பார்த்தோன்னா அதே சேம் டேக் கவுண்ட்ல தான் இருக்கு. 300 கூட இன்ன வரைக்கும் வரல. கேட்ட எலன் மஸ்க் அப்டேட் பண்ணிட்டு இந்த மாதிரி யூசர்ஸ் இல்ல, என்ன வேணா எவன் வேணா என்ன வேணா சொல்லிக்கிட்டோம். ஆனா அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா அதை தாண்டி இப்ப நெகட்டிவ் டேக் எல்லாம் போட்டோம் அப்படின்னா அதுக்கு ரீச் வருது இல்ல. அதுக்குமே 240K நம்ம போட்டிருக்கோமே. இல்ல சொல்றேன், அன்அபிஷியலா போறதுக்கே அப்படிங்கிறப்போ அபிஷியலா அப்படின்னா நம்ம இன்னும் எதிர்பார்க்கணும் தானே. இண்டிவிஜுவல் ஐடிஸ் மட்டும்தான் இவ்வளவு தூரம் இறங்கி வேலை பார்க்கறதுனால மட்டும்தான் இவ்வளவு நாள் வரைக்குமே சர்வை பண்ணிட்டு இருக்கான். இண்டிவிஜுவல் ஐடிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 20 to 40 ஐடிஸ் வந்து அவங்களா பர்சனலா டேக் போடுறாங்க. எல்லாருமே பர்சனலா எல்லாமே வந்து இந்த மாதிரி செயின் ட்வீட்ஸோ இல்ல த்ரெட் ட்வீட்ஸோ அந்த மாதிரி இல்ல, டைரக்ட் ட்வீட்ஸா போடுறது வந்து அவங்களே வந்து 400 ட்வீட் அது வந்து ஆர்டி வருதோ இல்லையோ அவங்களே போடுறாங்க. இந்த மாதிரி இருக்கவங்களோ இப்படி இருக்க மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் அவர் பண்ணுமா இல்லையா? எதுவுமே இல்லாம எனக்கு என்ன இஷ்ட புண்டைக்கு நான் போடுவேன், நான் தான் பார்ப்பேன் செய்வேன் அப்படின்னா சரி நீ பண்ண அப்படின்னா ஒழுங்கா லீட் பண்ணணும்ல ஃபர்ஸ்ட். அதுக்கே உனக்கு வக்கு புண்டை இல்லைங்கிறப்போ நீ அப்புறம் என்ன புண்டைக்கு நீ வந்து டேக் போடணும்? நீ எதுக்கு அப்புறம் டேக் போடுற? அனௌன்ஸ்மெண்ட் எதுக்கு பண்ற? நீ வேற எவனா பத்தம் பண்ணுவான்ல, அவன் எப்படி லீட் பண்ணுமோ அவன் லீட் பண்ணுவான். வழி விடு. ஒண்ணு நீ பண்ணணும் ஒழுங்கா, அப்படி இல்லாட்டி இன்னொருத்தன் பண்றதுக்காக வழி விடணும். அதுவும் இல்லாம ரெண்டும் இல்லாம ரெண்டாம் கெட்டவனா நான் தான் அப்படின்னா அப்ப நீ தான் ஒண்ணுதான் போட்டு அடிப்போம். ஆமா, இப்ப இப்ப நீ அந்த வேற ஐடி அட்மின் யாரு இருக்கா? ஆமா, பரத் தானா? இல்ல வேற யாரோ பிரவீன் யாரோ ஒருத்தனா. அவன் தான் பரத் தானே ஃபவுண்டர் அவன்? அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கில்லரா இல்லையே? கில்லர் இல்லையே இப்போ? இல்ல அவங்களாம் யாருமே இல்ல மாம்சு. அது கில்லரோ இல்ல பரதனாவோ இல்ல, அவங்களாம் யாருமே இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் கிடையாது. பிரவீன் ஒருத்தன் தான் ஃபவுண்டர். அவன் தானா? அவன் தான் வந்து இல்லையே, ஃபவுண்டர் அவர் இல்லையே. அந்த ஃபவுண்டர். கருப்பு அவங்க இல்லையே. தான் எனக்கே தெரியும். கிச்சான் யாராவது சொல்லுவாங்க. 2 கிச்சா, பேரும் தான் ஆமா ஃபவுண்டரா. ஆமா, கிச்சா தான் 2 பேரும் ஃபவுண்டர். தான் கிச்சாவும் இவங்க தான் ஃபவுண்டரா. பட் கிச்சா இன்ஆக்டிவா. இவன் பிரவீன்ங்கிற ஒருத்தன் தான் வந்து பாத்துட்டு இருக்கான். அப்படிதான் சொன்னாங்க. முன்னாடி இருந்த வரைக்கும் எப்படிங்கிறது தெரியல. கரெக்டா தான் இருந்துச்சு, போச்சு, எல்லாமே ஓகே தான். பட் ஆனா இப்போ பண்றது என்னமோ நமக்கு சரி பண்ணல மாம்சு. அவன்கிட்ட நமக்கு கான்டாக்ட் இருக்கோ இல்லையோ, நேத்து சாயங்காலம் போட்டதுக்கு அப்புறம் கூப்பிட்டாங்க, பேசினாங்க, சொன்னேன் தெளிவா நான் அந்த மாதிரி டேக் எல்லாம் போட முடியாதுன்னு தான் நான் ஓப்பனா சொன்னேன். இப்படிலாம் ஒழுங்கா நீங்க வந்து 20 மினிட்ஸ் ஒன்ஸ் இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் ஒன்ஸாவது நீங்க டேக் போட்டீங்கன்னா மட்டும்தான் எல்லாருமே வந்து டேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து நாங்களும் பூஸ்ட் பண்ணுவோம். அப்பதான் பூஸ்ட் பண்றதுக்கோ இல்ல எல்லாத்துக்குமே வந்து ஒரு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்படி இல்ல, அப்படி நீங்க பண்ண மாட்டீங்க அப்படின்னா நாங்களும் போட மாட்டோம்னு தான் சொன்னோம். ஆனா நீங்க தான் எல்லாம் சேர்ந்துட்டு என் ஐடியிலயோ இல்ல இந்த இந்த 2 3 ஐடியில எல்லாத்துலயும் டேக் போட்டீங்க. சரி அப்புறம் என்ன பண்றது? சரி எல்லாரும் சேர்ந்து ஒத்து ஊத்திட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போறதுதான். ஆனா ஆக்சுவலா நேத்து தான் டேக் போடுற மைண்ட் செட்லயே நான்லாம் கிடையவே கிடையாது. டேக் எல்லாம் போட வேணாம், சரி பாக்கட்டும், என்னத்த போய் ஆயிரப்போகுது, இத்தனை வருஷம் இப்போ இந்த டேக் ஒண்ணு போடாட்டி அவர் ஸ்டார்டம் கம்மியாக போறதும் கிடையாது. டேக் போட்டா அவர் ஸ்டார்டம் வந்து இங்க இருக்கிறதுல வந்து உச்சத்துல போயிட்டு அப்டேட் நமக்கு வரப்போறதும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ இருக்கிறது அப்படியே மெயின்டைன் ஆகும். இந்த ஒரு டேக்னால ஒன்றும் ஆயிர போறது கிடையாது. அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் நானும் வந்து சரி
பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனா டேக் போட்டீங்க, சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் சொல்றேன், இவங்களை பேசின விதமே வந்து சரி கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெட் வெயிட் பிடிச்ச மாதிரி பேசினேன் அப்படின்னா, அப்புறம் நீ எப்படின்னா உன்னை ஓக்க தான் செய்வாங்க. நீ சரி பேசின அளவுக்கு, நீ உனக்கு வாய் இருக்க அளவுக்கு நீ பேசின அப்படின்னா நீ அந்த அளவுக்கு ட்வீட்ஸ் போட்டிருக்கலாம்ல. நம்ம டிமாண்ட் பண்றது ஒரே விஷயம் தான். நீ மற்ற நேரத்துல உனக்கு நீ டேக் போடு போடாத அதை பத்திலாம் நம்ம கேட்கவும் கிடையாது, உன்னை போடுன்னு அவன் சொல்லவும் கிடையாது. டேக் டைம்ல அட்லீஸ்ட் ஒரு 40 minutes ஒன்ஸ் ஆகுது நீ டேக் போடணும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இது வந்து கரெக்டா தப்பா? அந்த ட்வீட் ரீச் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஆனா டேக் போடணும் தான் சொல்றோம். இதுல இந்த தாய்வழிக்கு சொம்பு தூக்குறதுக்கு ஒரு 4-5 தாய்லிங்க. இவங்களுக்கு அட்ரஸே கிடையாது, வெறும் 200 ஃபாலோவர் 100 ஃபாலோவர் தான் இருக்குது. இந்த தாய்வழி அவன் ஃபேக் ஐடில வரானா என்னன்னு கூட தெரியல. இந்த தாய்வழிக்கு உப்பு போட்டு ஊம்புறதுக்கு ஒரு 4-5 புண்டைங்க. இவங்களுக்கு கடைசி வரைக்கும் இவனு உப்பு போட்டே இருக்கிறதுக்கு ஒரு புண்டனாலதான் இந்த தாய்வழி வந்து ஒரு 4 பேர் தான், ஒன்றும் இல்லை. இந்த 4 ஆர்டி வச்சுலாம் ஒன்றும் பண்ண போறது கிடையாது. எல்லாரும் ஆர்டி பண்ணியும் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் ரீச்ங்கிறது ஒன்று இருக்கும். அது வந்து இவனுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு ஒரு 4 புண்டைங்க. அந்த 4 புண்டைங்கள ஐடியா நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, ஒரு நாள் கூட பார்த்ததே கிடையாது. சரி மாம்ஸ், பார்ப்போம். நான் ஸ்பேஸ் சென்ட் பண்றேன். திரும்பி இந்த தாய்களுக்கு 6:30 மணிக்கு டேக் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பேஸ் போடுறேன். இவனை சும்மா விட்டதெல்லாம் இல்லை. இந்த தாய்லி இனிமேல்லாம் வந்து இவன் டேக் அனௌன்ஸ் பண்ணவே கூடாது. இவன் டேக் அனௌன்ஸ் பண்ணான்னா ஒழுக்கு புண்டையா 40 நிமிஷத்துக்கு 30 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ட்வீட் போடணும். அப்படி ட்வீட் போடாம இருந்தான்னா இனிமேல் புண்டை, இனிமேல் வந்து இவன் டேக்லயோ இல்லை எதுக்குமே நம்ம வந்து நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். அது யார் வேணாலும் வந்து எப்படியோ, நான்லாம் வந்து சிம்பிளா பார்ட்டிசிபேட். இல்லைன்னா பரவாயில்ல மாம்ஸ், யார்கிட்ட சொல்லி பாருங்க ஆக்டிவா இருக்கிற அது ஐடி அட்மினை கொடுக்க சொல்லி. அதெல்லாம் தேவையில்லை மாம்ஸ். என்னத்துக்கு போய் அட்மின் வச்சு என்ன பண்ண போறோம்? நம்ம அட்மின்லாம் நமக்கு தேவையே இல்லை. எவனுக்குமே அட்மின்லாம் நீ அட்மினா ஃபவுண்டரா இருக்கவனே எவன் ஓப்பன் பண்ணானோ அவனே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம், தப்பு கிடையாது. அதை பத்தி நமக்கு அட்மின் வேணும்னு நம்ம கேட்கவே இல்லை, நமக்கு அது தேவையும் கிடையாது. நமக்கு இருக்கிற 2 இல்ல ஐடியும் 3 ஐடியும் வச்சு நம்ம பாட்டுக்கு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. இவன் வந்து அது லீட் பரவாயில்ல, பண்றான் அப்படின்னா புரியுதா? இவன் கரெக்டா லீட் பண்ணணும். அதான் இன்ஆக்டிவா இருக்கும் போதெல்லாம் அவ்வளவு ரீச் இல்லை. இப்ப சுத்தமா ரீச் இல்லை, புரியுதா? ஆக்டிவா இருக்க அப்டேட் போட்டு இல்லாம விட்டானே. கேட்டா அப்டேட் இல்லாம இன்ஆக்டிவா இருக்கும், அப்டேட் இல்லாம இன்ஆக்டிவா இருக்கும் அப்படின்னா நிறைய கண்டென்ட் வந்து இருக்குல்ல. துணிவு டைம்ல வந்திருக்கிறது நிறைய. நீ ஆக்டிவா இருந்த அப்படின்னா எஃப்சி ஹேண்டில் மட்டும் இப்ப ஆக்டிவா வச்சிருந்த அப்படின்னா நம்ம அதை வச்சு என்ன வேணா பண்ணிக்கலாம். எஃப்சி ஹேண்டிலே வந்து ரீச் லெஸ்ஸா இருந்துச்சுன்னா இருக்கிறவங்க எல்லாம் போதான் செய்வானுங்க. நீ வந்து அஜித் மேல காரணத்தை சொல்லிட்டு போறதுக்கும், அப்படி இல்லாம இத்தனை பேர் மத்த யூசர்ஸ் எல்லாம் இப்ப இருக்கிறது வந்து அப்டேட் இல்லாம இருக்கிறனாலதான் வந்து மத்த யூசர்ஸ் எல்லாம் இருக்கானுங்களா? இல்ல கேக்குறேன்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் கேக்குறேன். அப்டேட் இல்லாதனாலதான் இவர் வந்து ட்வீட் போடல, மத்த யூசர்ஸ் எல்லாம் அப்டேட் இல்லாம தான் போயிருக்கானுங்க. அப்ப இருக்கிறவனுங்க எல்லாம் லூசு கோதிங்களா? பேசுறது பண்றது கரெக்டா என்ன பேசுறோமோ, இல்ல இது எதுக்கு ஆப்டா பேசுறோமோ அது கரெக்டா பேசணும். எதுவுமே பேச தெரியாம சிம்பிளா முட்டு மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா, முட்டு நீ இன்னும் முட்டு கொடுத்தனாலும் அதுக்கு தூக்கி சொருக நான் ரெடியா இருப்பேன். லூசு புண்டை மாதிரி நீ வந்து பேசுறதும் அதெல்லாம் நமக்கு சரி வராது. நமக்கு இப்போ வரைக்குமே அது சரி வராது மாம்ஸ். இந்த புண்டை இனிமேல் டேக் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. டேக் அனௌன்ஸ் பண்ணான்னா அந்த மாதிரி கரெக்டா அந்த டைமுக்கு 40 மினிட்ஸ் ஒன்ஸ் இல்ல 30 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து ட்வீட் போடணும். ட்வீட் அவன் அப்படி போடாட்டி அவன் டேக்ல எல்லாம் இனிமேல்லாம் பார்ட்டிஸ் பண்றதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. டேக் இனிஷியேட் பண்றதுக்கு நிறைய எஃப்சி ஐடிஸ் இருக்கு நம்ம சைட்ல. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஆக்டிவ் ஐடிஸே இருக்குது. அப்டேட் வந்தாலும் சரி வராட்டியும் சரி, டெய்லியும் ட்வீட்ஸ் மினிமம் ஒரு 4 ட்வீட்ஸ் போற அளவுக்கு கூட நமக்கு எஃப்சி ஐடிஸ் இருக்கு.
போட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்குமே அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவர் மட்டும்தான் புளுத்தின்னு நினைச்சிட்டு உச்சத்துல இருப்பாதான் நினைச்சிட்டு இருக்காரு. இவரையும் ஓக்கறதுக்குலாம் ஆள் நிறைய பேர் இருக்காங்க. வேற யாராவது பேசுனா பேசுங்க, சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. சொல்லுங்க ப்ரோ. பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் நானும். எல்லாம் புரியுது. பட் ஆனா எஃப்சி ஐடிஸ் வந்து இப்ப எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக்ல வச்சுக்கோங்களேன். எஃப்சி ஐடிஸ்னா எல்லாருமே ஒரு 10-15 அடி என்னென்னமோ சொல்லுவாங்க. இப்போ உள்ள ஃபேன்ஸ் கிட்ட நீங்க மேக்ஸிமம் கேளுங்களேன், எஃப்சி ஐடிஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. பாதி பேருக்கு தெரியல. என்னதான் எஃப்சி இருக்குங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு தான் இருக்கும் இப்ப. நீங்க இப்ப வந்ததுல நீங்க சொல்ற மாதிரி தான் ஆக்டிவா இல்ல. பட் ஆனா அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கலாமா? அப்படி என்ன கண்டிப்பா, சுச்சுவேஷன் கண்டிப்பா. இருக்கலாம்? கண்டிப்பா நம்ம அக்செப்ட் அதான் பண்ணிக்கலாம் ப்ரோ. கேட்டேன். நம்ம இல்லன்னா சொல்லவே கிடையாது. அவங்களுக்கும் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அந்த முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் கூட அவங்க ஒரு ஸ்டேஜ்ல இருந்திருக்கலாம். இப்போ ஒரு 4 இயர்ஸ் இல்ல தாண்டி வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு ஒரு பெர்சனல் ஃபேமிலி ரிலேட்டட் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம ஓகேன்னு சொல்றோம். நம்ம அதெல்லாம் இல்லன்னு சொல்ல கிடையாது. பட் என்ன கேக்குறோம்னா, அப்படி உனக்கு இருக்குங்கிறப்போ நீ டேக மட்டும் இனிஷியேட் பண்ணிட்டு நீ எனக்கு என்ன இஷ்டத்துக்கு நீ போயிட்ட அப்படின்னா மிச்சம் இருக்கவங்க வந்து ஒண்ணு நீ அட்மின்ஸ் கூடன்னு சொல்லி எல்லாம் நம்ம கேட்கல. உனக்கு அந்த பேஜே நமக்கு தேவையே கிடையாது. அந்த பேஜ் வந்து நீ வச்சுக்கோ, என்ன வேணா நீ பண்ணிக்கோ. அது உன்னோட விஷயம். உன் பேஜ்னே வச்சுக்கோ. நீ அதை நீ இது பண்ணிக்கோ. நீ ஏன் ஹேண்டில் பண்ணிக்கோ. அதெல்லாம் நம்ம கேட்க கிடையாது. நீ அந்த டைம்ல அப்படி பண்ணிட்டு இப்ப நெக்ஸ்ட் வந்து நீ வந்து ஓப்பனா உங்க அட்மின் குரூப்லயோ இல்ல நீ யார்ட்டையோ வந்து சொல்லிடலாம். இந்த மாதிரி எனக்கு ஒர்க் இருக்கு, நான் பார்க்கணும் செய்யணும். நீங்க யாராவது ஒருத்தவங்க டேக் இனிஷியேட் பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னா மிச்சம் இருக்கவங்க பண்ணிட்டு போறாங்க. அவங்களுக்கும் நீ வழி விடுறது கிடையாது. நீயும் போடவும் மாட்ற அப்படிங்கிறப்போ அப்ப நம்ம எப்படி நம்ம இந்த ஒரு ஸ்டேஜ்ல ஆர்கனைஸ் நம்ம இருக்க என்ன மாட்டேங்குது. ஒரு என்ன சொல்றது, நீங்க சொல்ற மாதிரிதான். அது என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் ஆக்டிவாவே இருக்கிற மாதிரி பண்ணணும்னா எஃப்சிஐடிஸ் இந்த மாதிரி ஹேண்டில் பண்றது கொஞ்சம் நல்லதுதான். நீங்க எதிர்பார்க்கறது எல்லாமே கரெக்ட் தான், உண்மைதான். பட் ஆனா இப்போ வந்து அந்த மாதிரி எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஏன் இப்படி பண்ணலாம்ல, அப்படி பண்ணலாம்ல, ஏன் வந்து ஒரு 1 வீக் ஒருக்கு அந்த ஐடியை ஓபன் பண்ணி ஒரு ட்வீட் போறதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஒரு 2 செகண்ட்ஸ் ஆகுமா? மொபைல்ல வாட்ஸ்அப் பாக்குறோம், வைக்கிறோம், நார்மலா ஒரு ஓபன் பண்ணிட்டு ஓகே ஏதோ ஒரு ட்வீட், ஜஸ்ட் விடாமுயற்சி கம்மிங் சூன், சீக்கிரம் வந்துரும், ஏதோ ஒண்ணு தெரிஞ்ச அப்டேட், அந்த போட்டோஸ் ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோலாம் வருது, அந்த மாதிரி அப்பப்போ போட்டு கூட கொஞ்சம் ஆக்டிவா இருக்க மாதிரியாவது காட்டாவா செய்யலாம். நம்ம இந்த மாதிரி பண்றப்போ வந்து எஃப்சிஐடின்னு ஒண்ணு இருக்கானே டவுட்டா இருக்கு. இல்ல எஃப்சிஐடிஸ்னு ஒண்ணு ஆக்சுவலா இப்ப இருக்குதா அதுதான். இல்லையா? இப்போ நீங்க சொன்ன விஷயம் தான் இப்ப ஆக்சுவலா இப்ப அதான் நடந்துட்டு இருக்குது. இப்ப நம்ம வந்து வேற யார்ட்டையும் போய் சொல்ல முடியாது இல்ல. இப்போ இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு அதர் ஃபேண்டம்லயே சொல்ல முடியாது. நீ இந்த மாதிரி எங்க இருக்காங்க, அதை வச்சு நாங்க இப்படி பண்ண அப்படிங்கிறப்போ நீ நம்ம அப்டேட் வரல அப்படின்னா நம்ம அவங்ககிட்ட கேக்குறது சரி ஓகே, அது வந்து ஃபேக்ட். அவன் வந்து கொடுக்கறதெல்லாம் அது வந்து அஜித் சார் ரிலேட்டடு, ப்ரொடக்ஷன் ரிலேட்டடு, எல்லாமே வந்து அபிஷியல் ரிலேட்டடு. இது வந்து நம்ம எஃப்சிங்கிற வந்து நம்ம ஃபேன்ஸ் கூட சேர்ந்ததுதானே, ஃபேன்ஸ் ரிலேட்டட்ங்கிறப்போ நீ வந்து மத்த டைம்ல நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி இது பண்ண இந்த மாதிரி டேக்ஸோ இல்ல இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் பிக்ஸோ இல்ல இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வர்றப்பலாம் நீங்க போடலாம்னு சொல்றீங்க. ஓகே, அதெல்லாம் போடுறாங்க, ஓகே தான். பட் ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீ மத்த டைம்ல ஆக்டிவா இருக்கிறது ஓகே. அது நிறைய நீ போட்டாலும் சரி போடாட்டி சரி, எஃப்சி தாண்டியே நிறைய நியூட்ரல் ஐடிஸ் நிறைய ஐடிஸ் போடுவாங்க. பட் என்னன்னா டேக் டைம்ல வந்து நீ ஆக்டிவா இருக்க சொல்லி தான் சொல்றேன். டேக் நீ இனிஷியேட் பண்றது நீ தான். இப்போ மத்தவங்க இனிஷியேட் பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. நீ இனிஷியேட் பண்றது நீங்கிறப்போ அட்லீஸ்ட் வந்து 9 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ட்வீட் போறதெல்லாம் இது என்ன நியாயம்? எனக்கு தெரியல, எனக்கு புரியல. அது அது டேக் தெரியல. போறதே இப்ப 24. நீங்க சொல்ற மாதிரி அந்த ஆக்டிவா, ஏன்னா இப்ப அந்த எஃப்சிஐடி இருக்காங்களா, அது எஃப்சி ஹேண்டில் எல்லாம் யாரும் தெரியல. ஜஸ்ட் அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கவங்க இங்க ஆக்டிவா நிறைய பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட அந்த 1 டே வந்து அந்த ஐடியா கொடுத்துடலாம். நீ இந்த மாதிரி இனிஷியேட் பண்ணிட்டு போட்டுக்கிட்டே இரு, அப்பப்போ ஒரு 1 ஹவருக்கு ஒருக்கா இந்த மாதிரி போட்டுக்கோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கண்டிப்பா, கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல. கண்டிப்பா, கண்டிப்பா, கொடுக்கலாம்ல கண்டிப்பா. ஈஸியா. அந்த மாதிரிதான் அது நம்ம. வந்து ஏன்னா இப்ப நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கொடுங்கன்னு கூட நம்ம சொல்லவோ இல்ல அந்த மாதிரி கிடையாது. உனக்கு உனக்கு யாரு வந்து நம்பிக்கையா இருக்கோ அவங்க கிட்ட கொடு. ஏன்னா அதான். இனிஷியேட் பண்றது இல்லாட்டி உனக்கு அதை வழியை விட்டுட்டு இன்னொருத்தவங்க வேற நிறைய ஐடிஸ் இருக்கு. இப்போ டிஎஃப்சி ட்ரெண்ட் சஜிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் சஜிஸ் எல்லாம் வந்து நல்ல வேர்பல் எல்லாம் வந்து கரெக்டா நீட்டா நியூ புதுசு புதுசா ஃபார்ம் பண்ணி டேக் ட்ரெண்ட் பண்றது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க பண்ணுவாங்க. நான் பார்த்த வரைக்கும் அவங்க பண்ணுவாங்க. இப்போ அவங்ககிட்ட விட்டோம் அப்படின்னா பணத்தான் போறாங்க, செய்யதான் போறாங்க. எதுக்குமே வழி விடாம அப்படின்ட்டு இருந்தா அப்படின்னா ஒண்ணு நீயும் கரெக்டா பண்றது கிடையாது.
சரி அவங்க இன்னொருத்தவங்க டிஎஃப்சி பண்ணட்டும், இல்ல யாரோ ஒருத்தங்க எஃப்சி பேஜ் தல அஜித் பேஜ்ன்னு இருக்கு. நிறைய எஃப்சிஸ் நம்ம சைடுல இருக்கு. அது போக சஸ்பெண்ட் ஆன எஃப்சிஸ் நிறைய இருக்கு. ஸோ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆள் இருக்காங்க, எல்லாமே பண்றதுக்கும் ரெடியா இருக்காங்க. அப்படி ரெடியா இருக்கப்போ யாராவது உங்களுக்கு நீ வழி விட்டு பண்ணிட்ட அப்படின்னா கண்டிப்பா அவங்க பண்ண தான் போறாங்க. இல்லன்னா எனக்கு அது விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்க வந்து டேக் மட்டும் இனிஷியேட் பண்ணிட்டு எனக்கு என்னன்னு இருந்துட்டு அப்படின்னா அது அது பாட்டுக்கு டேக் போயிருமா? டேக் ஒண்ணு போட்டு அப்படின்னா அது பாட்டுக்கு மரம் மாதிரி வளர்ந்து செடி கொடுத்து உனக்கு பழம் வந்து சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு பழத்தை கொடுத்து இந்தப்பா நீ டேக் போட்டதுக்கு உனக்கு இந்த ஒரு நல்ல பழம் உனக்கு கொடுத்துருக்கேன். இந்த பழத்தை வச்சுட்டு ஊம்புன்னு அப்படின்னு உங்ககிட்ட கொடுக்குமா? இல்ல அந்த மாதிரி கேக்குறேன். இவர் மட்டும் இப்ப டேக் மட்டும் போட்டு 9 மணி நேரம் ஆச்சு. நேத்து நைட்டு 9 மணிக்கோ 10 மணிக்கோ ஒரு டேக் போட்டு காலையில 11 மணிக்கு இஷ்டத்துக்கு வந்து மத்த டைம் நம்ம ஆக்டிவா இருங்கன்னு சொல்லவே இல்ல. இந்த டேக் டைம்ல மட்டும் ஆக்டிவா இருங்கன்னு தான் சொல்றோம். அதே வந்து புரியாமன்னு இல்ல, அது வேணும்னே நீங்க பண்ணிட்டு சொல்ற இருக்கப்போ மாதிரிதான். நீங்க இந்த ஹார்ஸா ஒரு சில இடத்துல கேக்குறீங்க. இதே மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய பேர் கீழே இருக்கவங்க இருக்கு. நான் இப்ப எவ்வளவு நேரம் மைக் வாங்காம இருந்ததுக்கே அதான். இப்ப நான் வந்து இந்த கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அங்கிட்டு ஒரு குரூப் வருது. எந்த குரூப்ல சொல்லல, பொதுவா ஒரு குரூப் இருக்கு. நம்ம என்ன கேட்கறோம், நம்ம ஒரு கேள்வி கேட்கறோம்னா அந்த கேள்விக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா பரவாயில்ல. கேள்வி கேட்கிறியடான்னு சொல்லி அடிக்கிற குரூப்லாம் நிறைய இருக்குது. அதனாலதான் பாதி பேர் இங்க பேசவே வர்றதே கிடையாது. ஏன் இப்படி கண்டிப்பா கண்டிப்பா பண்றாங்க? சரி, ஒரு கேள்வி தானே கேக்குறாங்க, அந்த கேள்விக்கான எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுத்துட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அது என்ன சொல்றது, டேக் பண்ணி அடிக்கிறவங்க எல்லாம் ரொம்ப இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாலே டேக். அதனாலதான் பாதி பேர் இப்ப கேள்வி கேட்கறதே இல்லை, விட்டுட்டாங்க. போனா போது என்னவும் பண்ணி தொலைங்கடான்னு சொல்லிட்டு பாதி பேர் ஒதுங்கிட்டாங்க. இந்த பிரச்சனையே அதுதான் ப்ரோ. வேண்டாம்டா எதுக்குடா. யூசர்ஸே இல்ல ப்ரோ. முக்காவாசி யூசர்ஸே வெளியே போயிட்டாங்க அது ப்ரோ. இல்ல, எல்லாருமே அப்டேட் நிறைய இல்ல, பேர் மேக்ஸிமம் அப்டேட் இல்ல, அதனால கூட இருக்கலாம். அப்டேட் இல்ல கண்டிப்பா அதனால வந்து கண்டிப்பா மேக்ஸிமம் மேஜர் ரீசன் வந்து அப்டேட் இல்லாதது ஃபர்ஸ்ட் அப்டேட் ரீசன். இல்ல, இன்னொன்னு அதேதான். என்னன்னா அது நம்ம சைடுல அட்லீஸ்ட் ஒரு 15 டேஸ் வந்து ஏதோ ஒரு வீக்கெண்ட் டேக் இல்ல அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டா கூட ஆக்டிவா வந்து நமக்கு சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி டேக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வரலாம். இல்ல அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்டேஷன் கொண்டு வந்ததே இவங்க தான். நம்மளா கொண்டு சொல்லல. வீக்கெண்ட் முந்தியெல்லாம் டேக்லாம் ரொம்ப வந்து இருந்துச்சு. முந்தியெல்லாம் அந்த இது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிலாம் போடுவாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? புரிஞ்சு டேக்ல புரிஞ்சு எல்லாமே நிறைய ட்வீட். அதெல்லாம் இப்ப எல்லாமே ஃபுல்லா பண்ணாங்க போச்சு. செஞ்சாங்க. சோ அதை வச்சா நம்ம எதிர்பார்க்கமே தவிர நம்மளாம் ஒண்ணு சொல்ல கிடையாது. நான் சொல்றேன் இதை நீ பண்ணு அப்படின்னு நம்ம சொல்ல கிடையாது. எல்லாமே பண்ணாங்க செஞ்சாங்க. அப்படிங்கிறப்போ இப்போ நீ பண்ணலன்னா கூட பரவாயில்ல, பண்றவங்களுக்கு வழி விடுன்னு சொல்லி சொன்னா அதுக்கும் முடியாது அப்படின்னா இல்ல, அப்புறம் எஸ்டிஐடினா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு அட்மின் தான் இருப்பாங்களா? எல்லா அவங்க ஒரே ஒரு எஃப்சிலையும். இல்ல மத்த எஃப்சிஐடிஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் இருக்கலாம் ப்ரோ. மத்த நம்ம சைடுல இருக்க ஐடிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஐடிக்கு மேக்ஸிமம் 2 பேர், மேக்ஸிமம் 2 பேர் 3 பேர் இருக்கலாம். பட் இந்த தலஜித் எஃப்சிக்கு வந்து ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்காரு. முன்னாடி ஒரு 2 months பேக் முன்னாடி 2 பேர் இருந்தாங்க. 2 பேரும் 3 பேர் இருந்தாங்க. இப்போ வரைக்குமே அந்த இதெல்லாம் சொல்லுவோம். சரி சரி ப்ரோ, அதை விடுங்க. இப்ப நம்ம எதுக்கு அவங்கள போட்டு குறை சொல்லிட்டு வச்சுக்கிட்டு, அடுத்து நெக்ஸ்ட் வந்து வேற ஏதாவது வெப்சைட்ல இருந்து போட சொல்லுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு ஈஸியா. சரி அவங்கள ப்ரோ. டேக் அனௌன்ஸ் பண்ண சொல்லிருங்க. இல்ல அவ்வளவுதான் ப்ரோ. அதுதான் இப்ப சொல்றது என்னன்னா நெக்ஸ்ட் அதுக்கு இனிமேல் எதுக்கு அவங்கள அபிஷியலா போட்டு திட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு நமக்கு என்ன ஆக போகுது? ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. ஒண்ணும் ஏன்னா கிடைக்க இன்னைக்கு போறது கோவத்தை கிடையாது. காட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். கோவத்தை காட்ட போறோம். அல்ல, அந்த கோவத்தை காட்டுறதுக்கு வந்து இன்னொரு 10 பேர் வந்து நம்ம மேல கோவத்தை காட்டுவாங்க, அவங்க க்ளோஸ் சர்க்கிள் உள்ளது. அதெல்லாம் எதுக்கு நம்ம பாய்ச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. ப்ரோ இந்த மாதிரி ஜெனியூனா பேசுறவங்க ஒரு 4 பேரை கூப்பிட்டு, ஏன்னா நமக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து நீங்க பண்ணுங்க சொல்றது கூட எந்த ஐடியா சொல்லணும் கூட பாதி பேருக்கு தெரியாதீங்க. இவங்கள சொல்லணுமா இவங்ககிட்ட தான் பேசணுமாங்கிறது தெரியாது. ஒரு ஜெனியூனா இருக்க ஒரு 4 பேர் வந்து பேசி, ஓகேப்பா நெக்ஸ்ட் டேக் வரும்போது டேக் போடும்போது வந்து இந்த ஐடியா கொடுங்க, ஒவ்வொரு தடவையும் ஒரு ஐடியா கொடுங்க, அந்த மாதிரி சொல்லி பேசிக்கலாம். நமக்குள்ள எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு தான் நான் கேக்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க சொல்றது 100% ஃபேக்ட். அதான் நான் இல்லன்னா சொல்ல கிடையாது. அதான். நமக்குள்ள போயிட்டு நம்ம வந்து நீங்க சொல்ற மாதிரி நீ பண்ணு நான் பண்ணு அப்படின்லாம் நம்ம சொல்றதுக்கு அதேதான் கேப்பபிள் அதேதான். கிடையாது. யாரு வேணா பண்ணிக்கோங்க செஞ்சுக்கோங்க. ஆனா லீட் பண்றவங்கிறது அந்த எஃப்சிக்குன்னு ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா அட்மின் ஒரு நேம் இருப்பாங்க. இருக்கும். அந்த நேம் எந்தெந்த இருக்கும். எஃப்சியோ அந்தந்த எஃப்சிக்கு வந்து ஒரு ஒரு பர்சனலாவோ இல்ல ஒரு 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 தனிப்பட்ட ஒரு இது இருக்கும் எல்லாத்துக்குமே. சோ ஆமா. அப்படிங்கிறப்போ அதை லீட் பண்றது ஒரு வந்து வலிமை டேத்தர் கூட அந்த மலேசியா ஃபேன்ஸ் குரூப் அவங்க போட்டாங்களோ ஒரு டேக், அவங்க அவங்க இனிஷியேட் யூஸ்வலா பண்ணி ஆரம்பிச்சாங்க. டேக் சிடிபி எல்லாமே பண்ணுவாங்க. வெல்ஃபேரும் ஆஃப்லைன்ல பயங்கரமா பண்ணுவாங்க. மலேசியா FC எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அவங்க டோட்டலா வந்து இதெல்லாம் தாண்டி அவங்க பண்ணுவாங்க. டேக் போடுறதும் சரி, சிடிபியும் தனியா போடுவாங்க, பண்ணுவாங்க. எல்லாமே நம்ம கூட மிங்கிள் ஆகி எல்லாமே பண்ணுவாங்க, செய்வாங்க. அதே மாதிரி வெளிய ஆஃப்லைன் ஒர்க்ஸும் அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. மத்த எஃப்சி இல்ல மாம்சு, மலேசியா எஃப்சி அட்மின் லூசி போதி மாம்சு.
டேய் இல்லடா டேய் இல்ல சொல்றேன் அப்படிலாம் ஐயா, சொல்லாத. எனக்கு தெரியாது. இல்ல அந்த மாதிரி சொல்லாத. இல்ல சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மலேசியா எஃப்சி அட்மின் வந்து தேவன் சொல்லிட்டு அவங்க ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அண்ணா வந்து டோட்டலா வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப்லைன்ல ஆன்லைன்ல ஒருத்த அளவுக்கும் சிடிபிஎம் எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க. பட் ஆஃப்லைன்ல அவர் வந்து வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி வந்து அவங்கள அடிச்சுக்க அஜித் பேரை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாரு. அதையுமே வந்து கடைசியில அந்த இயர் எண்டிங்ல என்னென்ன அந்த இயர்ல பண்ணோங்கிறதையும் வந்து ட்வீட்ஸ் எல்லாம் போட்டுருக்காரு. அதெல்லாம் அவங்களெல்லாம் என்னைக்குமே தப்பெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப இல்ல அவங்க போடுறாங்க இல்ல மத்த அவங்களும் போடுவாங்க. அவங்களும் டாக்ஸ் எல்லாம் இனிஷியேட் பண்றேன்னா பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல. பட் இல்ல என்னன்னா பண்ணிருக்காங்க, நீங்க ஞாபகம் இருக்கு, அதான் கேக்குறேன். மலேசியா ஃபேன்ஸ் கிளப்ல இருந்து போடுறாங்க, எல்லாரும் டேக் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டயத்தெல்லாம் பாத்திருக்கேன். அந்த மாதிரி ஆமா ஆமா அந்த கண்டிப்பா. மாதிரி ஆக்டிவா ஐடியா பாருங்க, அவங்ககிட்ட சொல்லிருங்க, அவ்வளவுதானே ப்ரோ. இந்த தடவை நீங்க டேக் நம்ம இப்ப தலா எஃப்சி வந்து டேக் பண்றோம்ல, அந்த மாதிரி சரி இந்த டைம் வந்து நீங்க டேக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு 10 ஐடி 20 ஐடி சேர்ந்து சார் இந்த தடவை வந்து நீங்க வந்து டேக் இனிஷியேட் பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். போனோட அவங்க பண்ணாங்களே, இந்த தடவை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அப்படியே மாறிக்குவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவங்க கண்டிப்பா ஒரு ரீப்ளே பண்றாங்களோ, ரீப்ளே பண்ண மாட்டாங்க கண்டிப்பா. ஜஸ்ட் பேசுவாங்கல்ல, என்ன இந்த மாதிரி கேக்குறாங்க, நான் வேணா இந்த தடவை டேக் இனிஷியேட் பண்ணுறோமான்னு சொல்லிட்டு எஃப்சி அட்மின்ட்டு அவங்களே பேசிப்பாங்கல்ல. அதுக்கு நம்ம ஏன்னா வந்து இப்போ வந்து ஸ்பேஸ்ல பேசி அவங்களை கூப்பிட முடியாது, நம்ம பேசவும் முடியாது, அவங்க யாரும் கூட தெரியாது. இந்த மாதிரி நம்ம நிறைய பேரை டேக் பண்றது இந்த மாதிரி டேக் பண்ணி முடிச்சிடலாம். ஜஸ்ட் அவங்க பேசி அடுத்து ஒரு டேக் போடணும் முடிவு பண்ணும்போது சரி இந்த தடவை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வாண்டடா வருவாங்க. நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம அப்படி போலாம். இன்னொருத்தங்களை நீ இப்படி இனிமேல் பண்றது அப்படிதான் சரியில்லை நம்ம சரியில்லைன்னு போயிட்டுலாம் சொல்ல. பேச வேண்டியதுலாம் இல்ல ப்ரோ. இனிமேல் வந்து நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இனிமேல் வந்து இவங்ககிட்ட போய் பேசுறது அவங்ககிட்ட போய் பேசலாம் கிடையாது. இனிமேல் வந்து டேக்னு நான் அஃபிஷியல் டேக் அன்அஃபிஷியல் டேக் பத்தி நான் பேசவே இல்லை. அஃபிஷியல் டேக்னு யார் போட்டாலுமே அதை கரெக்டா இனிஷியேட் பண்ணி ஒரு நாள் ஆக்டிவா அட்லீஸ்ட் இருக்கவங்க, கரெக்டா ஃப்ரீயா ஆக்டிவா இருக்கவங்க இருக்கணும். ஆமா போட்டுக்கோங்க. அந்த மாதிரி இருந்துச்சு போட்டாங்கன்னா அது யார் வேணா போட்டுக்கிட்டும், அது அவன் யார் வேணா அட்மின்ஸ் வந்து அந்த எஃப்சி அட்மின்ஸ் யார் வேணா என்ன வேணா பேசிக்கிட்டோம், யார் வேணா இனிஷியேட் பண்ணிக்கிட்டு அதை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது. எங்க வந்து யார் இனிஷியேட் பண்ணி போடுறாங்களோ அவங்க வந்து ஆக்டிவா இருக்கணும், அந்த ஐடியா ஆக்டிவா இருக்கணும். இந்த மாதிரி 9 மணி நேரத்துக்கு ஒரு டைமோ அதுக்கப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் போடுறது இல்ல அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது சுத்தமா சரி வராது. சரி வராதுங்கிற தாண்டி நிறைய பேர் ஆக்டிவா இருக்கவங்க கூட வெளியே போயிடுவாங்க. ஏன்னா அபிஷியலா டேகும் நமக்கு வர்றது கிடையாது, அப்டேட்டும் வர்றது கிடையாது. சும்மாவே நம்ம அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அதான் இன்னொன்னு, இப்ப நீங்க அப்போ சொன்னீங்கல்ல அவங்க ஆக்டிவா இருந்தாதான் வந்து இப்ப பசங்க எல்லாம் போடுவாங்க, ஏகே ஃபேன்ஸ் எல்லாருமே ஆக்டிவா இருப்பாங்கன்னு சொன்னீங்களா, அது இங்க ரீசனே கிடையாது. அவங்க ஜஸ்ட் அவங்க இன்னொரு 10 ட்வீட் போட்டாலும் இங்க டேக் போடுறவங்க மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருப்பான், கண்டிப்பா. போட முடியறவங்க மட்டும் தான் போடுவான். இப்ப அவங்க ஆமா வந்து இனிஷியேட் பண்ணாதாலதான் வந்து கூடுது, அவங்க வந்து ஆக்டிவா இருக்கிறதாலதான் குறையுது, அந்த கான்செப்டே கிடையாது. அப்டேட் இல்ல, அது ஒரு பெரிய ரீசன். இன்னொன்னு வந்து நேத்து வந்து டேக் வார்னு சொல்லி நம்ம நேத்து பேசணும்ல குரூப்ல, அதேதான் டேக் வார்னு நேத்து பேசுனதால ரொம்ப ஆக்டிவா இருந்த மாதிரி இருந்துச்சு. டேக் வார் இல்லைன்னு சொன்னதுமே முடிஞ்சு போச்சு. இல்ல அப்படிதான். நான் இப்ப ஆக்சுவலா நான் எப்படி எந்த விதத்துல சொன்னேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து நீங்க ட்ரால் போடுறீங்க, பிரைஸ் போடுறீங்க, அஜித் பத்தி தான் அப்படிங்கிறது இது 2 பேருமே பிடிச்ச மாதிரி ஒரு சில செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. பட் அந்த எஃப்சிக்கு வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாசிட்டிவா தான் போடுவாங்க. அஜித் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஃபாலோ பண்ணா அப்படின்னா நமக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவ்ல ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வந்து மேக்ஸிமம் அப்படிதான் வந்து எஃப்சி ஐடிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. மிச்சம் இருக்க ஐடிஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அந்த சண்டை இதெல்லாம் சேர்ந்து அப்படி வந்து மிங்கிலா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க தான் அந்த மாதிரி இருப்பாங்க. சோ அதை வச்சு சொன்னேன் அவங்க எல்லாத்துக்கும் ரீச் ஆகும் அப்படின்னு. இப்போ சரி பாத்துக்கலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் நடக்கிறது நடக்கட்டும். சரி, ஈவினிங் பார்ப்போம், ஈவினிங் நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ, ஓகே ஓகே ஓகே. டேக் கூடுதோ குறையுதோ போடுவோம், அவ்வளவுதானே. அவ்வளவுதான், கொஞ்ச நேரம் என்ன ஜாலியா ஆகுதோ இருக்கும். ஆகட்டும், ஒன்றும் என்ன பிரச்சனை தோக்க இல்லை. போறோமா ஜெயிக்க போறோமா அவ்வளவுதான் அதெல்லாம் விளையாடு. பிரச்சனையே கிடையாது. இப்போ வந்து நேத்து நான் சொன்னதுதான், நிறைய பேர் வந்து இப்ப ரீயூனியன் ஆனும் ரியாக்டிவ் ஆனும் சொன்னது வந்து ஒன்னே ஒண்ணுதான், டேக் வார் வச்சா மட்டும் தான் எல்லாம் ரியாக்டிவ் ஆவாங்க, இல்லாட்டி அப்டேட் வந்தா மட்டும் தான். அப்டேட் வர்றதுக்கான சோர்ஸ் இப்போதைக்கு இல்ல எனக்கு தெரிஞ்சு, அந்த அறிகுறியே இல்லாம இருக்கு இப்போதைக்கு. அவங்க அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்களோ அது நமக்கு தெரியாது. அதனால வந்து ஜஸ்ட் ஒரு டேக் வார் மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுக்கு ஏதாவது வழி பார்ப்போம் இப்போ பாப்போம் இன்னைக்கு. ப்ரோ, கண்டிப்பா இன்னைக்கு evening நம்ம ஏதோ ஒன்று டேக் ஒன்று போடுறதா, நம்ம போடுறதுன்னா எல்லாரும் சொன்னாங்கன்னா போடுவோம், இல்லாட்டி என்னங்க நடக்குதோ பாப்போம். இல்ல இன்னைக்கு வர யாரும் டேக் சொல்லிலாம் போட கவுண்ட் வேண்டாம், எவ்வளவு? சும்மா போட்டு விடுவோம், அவ்வளவுதானே. இதுல என்ன இருக்கு. நேத்து இப்ப அன்னிசிப் தானே போட்டு ரைட் கொடுத்தாங்க சந்தானத்தை வச்சு, அந்த மாதிரி நம்மளும் சும்மா போடுவோம், பொழுது ஓட்டும் கொஞ்ச நேரத்துக்கு. நம்ம அதுல ஆக்டிவா இருக்கணும்னு இது ரைட். இல்லை, ஜஸ்ட் அந்த கண்டென்ட். ஏன்னா அவ்வளவுதான். டேக் வார்னு போடுறப்ப இந்த மாதிரி நெகட்டிவிட்டி போடுறப்போ வந்து நிறைய கண்டென்ட் கொடுப்பாங்க. அந்த கண்டென்ட் ஒரு சிலர் பார்த்து கண்டிப்பா. வச்சுக்குவாங்க, சேவ் பண்ணிப்பாங்க. அந்த கண்டென்ட் வந்து நெக்ஸ்ட் ட்ரோலுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. என்ன சொல்றது, இப்ப அனிவர்சரி டேக்ல வந்து இப்ப போடுறோம், எல்லாம் ஓகே தான். நார்மலா வந்து இந்த படம் பார்த்தேன், செஞ்சேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, வச்சிருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஷோ போனேன்,
4 டைம் பார்த்தேன். இந்த மாதிரி ட்விட்ஸை மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு ஜெனியூனா போய்கிட்டு இருக்கும். டேக் வார்னு ஒண்ணு வரும்போதுதான் வந்து நிறைய பேர் வந்து ஃபுல் ஆக்டிவ் மோட்ல இருப்பாங்க. உண்மையிலே நல்லா இருக்கும் அதை பாக்குறதுக்கு. கண்டிப்பா இது பழையது கண்டிப்பா கண்டிப்பா ஆனிவர்சரி டேக் வந்தப்பெல்லாம் நிறைய பேர் ஆக்டிவா இருந்தாங்க. இப்ப அப்டேட் இல்லாததால ஆக்டிவா இல்ல, அவ்வளவுதான் ரீசன். இப்ப டேக் வார்னு போடுங்களேன், இன்னும் சும்மா கலகலகலாம் நல்லா போகும். நம்மளே வந்து நமக்கே ட்வீட் இன்னும் கொஞ்சம் ஜாலியா போட தோணும். ஏன்னா ஃபன் பண்ண தானே வந்திருக்கோம் ட்விட்டர்ல. நம்ம என்ன கருத்துலாம் வந்திருக்கோம், ஃபன் பண்ணிக்கிட்டே இருப்போம், அவ்வளவுதானே. இதுல இருக்கு அப்டேட் கண்டிப்பா வரப்போ இதுதான் எல்லாத்தோட மைண்ட் செட்டுமே வந்து இதுதான். ம். ஃபன் பண்றதுக்கு தான் முக்கால்வாசி வர்றாங்க. அந்த ஆமா. டைம்ல இந்த ட்வீட்ஸ் போறது பார்த்துட்டு போறதுக்கு வருவாங்க. ஆமா, அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுதான். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்தப்ப ஏகேக்கா வந்திருப்போம். அதுக்கடுத்து வந்து நார்மலா ஒரு ஃபன் பேசுறதுக்கு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவானதுக்கு, அந்த மாதிரி தான் இப்ப இருக்கு. ட்ரெண்ட் மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. ட்விட்டர் வந்து முந்தி எல்லாமே இப்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு. முன்னாடி மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இப்ப எல்லாமே டோட்டலா முன்னாடி எல்லாம் வந்து போட்டோ போடுறது எவனோ ஒருத்தன் ஐடியில வந்து இந்த போட்டோ போட்டா இந்த மார்க் பண்ணுவான் ஆசைப்பட்டு அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் இப்ப டோட்டலா எல்லாமே நார்மலைஸ் ஆயிடுச்சு. அதான் ஆனாலுமே வந்து ஒரு சில விஷயங்கள் நார்மலைஸ் ஆகல. பட் அது பாத்துக்கலாம் ப்ரோ. அது ஒண்ணும் செய்ய முடியாது. ட்ரெண்ட் செட்டிங்கே மாறிடுச்சு, அவ்வளவுதான். ஒண்ணும் செய்ய முடியாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிட்டு போக வேண்டியதுதான். என்ன செய்ய. அவ்வளவுதான். சரி வாங்க, ஈவினிங் வேணா பார்ப்போம். ஈவினிங் போட்டு விடுவோம். ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. நானும் அப்படியே ஸ்பேஸ் சென்ட் பண்றேன். பாருங்க எவ்வளவு ட்வீட் வருதுன்னு பாருங்க, பாப்போம். ஏகே அபிஷியல் ப்ரோ இருக்கீங்களா? ஸ்பேஸ் சென்ட் பண்ண போறேன். சரியா? ஓகே ஓகே ஓகே. சாயனம் போடு, ஷேர் பண்ணி விடு குரூப். சாயனம் போடுறேன்.